Turn with me to the book of Joshua chapter 1. யோசுவாவின் புத்தகம் முதலாம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். Joshua 1:8. யோசுவா 1:8. This book of the law shall not depart out of your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous, and then you will have good success. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். We've been speaking on the subject of success. வெற்றி என்ற தலைப்பிலே நாம் போதித்து வருகிறோம். And here we see God teaching a man how to succeed. எப்படி வெற்றி பெறுவது என்று தேவனே ஒரு மனுஷனுக்கு கற்றுக் கொடுப்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். I have come to believe that God wants us to succeed in everything. நாம் எல்லாவற்றிலும் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நான் உறுதியாய் நம்ப ஆரம்பித்திருக்கிறேன். Somehow the church has come to think that success is a bad word and it belongs to the world and not to the things of God. எப்படியோ திருச்சபையானது வெற்றி என்பதே ஒரு கெட்ட வார்த்தை, அது தேவ ஜனங்களுக்கு திருச்சபைக்கு சொந்தமானதல்ல, உலக மக்களுக்கு சொந்தமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறது. And so they have never looked at it with any kind of serious look. ஆகவே தான் இதை சற்று கவனத்தோடு அவர்கள் கவனிக்காமல் விட்டுவிட்டிருக்கிறார்கள். And the church has always believed that these things are insignificant and unimportant. அது மட்டுமல்ல, இந்த காரியங்கள் எல்லாம் முக்கியத்துவமற்றவைகள், முக்கியமில்லாதவைகள் என்று சபை எண்ணிக்கொண்டிருக்கிறது. The thing that matters is that you must get saved and go to heaven. எது முக்கியம்? ரட்சிக்கப்பட்டு பரலோகம் போகணும். Nothing else matters. வேற எதுவுமே முக்கியம் கிடையாது. I was with a pastor this week. இந்த வாரம் ஒரு போதகரோடு கூட நான் இருந்தேன். And he lives in a particular area. அவர் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வசிக்கிறார். He told me that he went walking one morning. அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு நாள் காலையில வாக்கிங் போனாராம். You know, he was dressed up in a jogging type of in a jogging suit, I guess. ஜாகிங் சூட்ல இருந்திருப்பார் நினைக்கிறேன் நான். And he was going around walking just for physical exercise. சரீர பயிற்சிக்காக காலையில அப்படி போனார் வாக்கிங்க்கு. And there is another pastor living there in the same place. அதே பகுதியில் இன்னொரு போதகரும் வசிக்கிறார். He started preaching the next Sunday. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவர் இப்படி பிரசங்கம் Said பண்ணார். there are some preachers wearing all these funny clothing and doing exercise for their body. அவர் சொன்னார், சில பிரசங்கர்கள் இருக்கிறார்கள், உடையெல்லாம் வேடிக்கையா இருக்கு, அதை உடுத்திட்டு போய் சரீரத்துக்காக பயிற்சி செய்கிறார்கள். This body is going to be one day buried in this earth. இந்த சரீரம் ஒரு நாள் பூமியிலே புதைக்கப்பட போகிறது. This is of no consequence at all. This has no importance in the scheme of God. தேவனுடைய திட்டத்திலே சரீரம்லாம் முக்கியம் கிடையாது, சரீர பயிற்சிலாம் இடமே கிடையாதுன்னாரு. Therefore, he's got a verse also for that. Bodily exercise profiteth little, the Bible says. அதுக்கு ஒரு வசனம் வச்சிருக்கார், சரீர முயற்சி சரீர பயிற்சி அற்ப பிரயோஜனம் வேதம் சொல்லுது இல்லையா? So he said some preachers are very worldly. They are exercising every day. அவர் சொல்ல, சில பிரசங்கியார்கள் உலக பிரகாரமானவர்கள், ஒவ்வொரு நாளும் சரீர பயிற்சி எடுக்கறாங்க. What a foolish thing. என்ன ஒரு முட்டாள்தனம் பாருங்க. Where does the Bible teach that the body is unimportant? சரீரம் முக்கியமற்றது என்று வேதம் எங்கே போதிக்கிறது? The Bible says, வேதம் சொல்கிறது, on the contrary, the Bible says that the body is for the Lord. இதுக்கு நேர்மாறாக வேதம் என்ன சொல்லுது? சரீரம் கர்த்தருடையது. The body must be taken care of because we are the users of this thing and it belongs to God. இது தேவனுக்கு சொந்தமானது, இதை நாம் பயன்படுத்துகிறபடியினாலே இதை நன்றாய் பராமரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. So body is for the Lord and therefore it must be kept holy, it must be used for the right thing and it must be used for God. ஆவே சரீரம் கர்த்தருக்குரியது, ஆகவே இதை பரிசுத்தமாய் சரியான விதத்திலே நன்றாய் வைத்துக்கொண்டு கர்த்தருக்கென்று பயன்படுத்த வேண்டும். Now if we entertain such foolish thoughts, இப்படிப்பட்ட முட்டாள்தனமான எண்ணங்களை நாம் வைத்திருந்தால் then we get problems in our body. பிறகு சரீரத்துல பிரச்சனை ஏற்பட்டு விடுகிறது. And then we look at God and say, Lord, why? பிறகு கர்த்தரை பார்த்து, ஏன் ஆண்டவரே அப்படின்றோம். As if God is the one that is giving us problem. இது ஆண்டவர் தான் எல்லா பிரச்சனையும் நமக்கு தரது போல. God says, I gave you the body but you're not keeping it right. தேவன் சொல்லுகிறார், சரீரத்தை நான் கொடுத்தேன், ஆனா சரீரத்தை நீ ஒழுங்கா வச்சிக்கலையே. You have not understood the purpose for the body. சரீரத்தின் நோக்கத்தை நீ புரிந்து கொள்ளவில்லை. So I believe that God wants us to be successful in spirit and soul and body, in family, in finances, in every way. ஆகவே தான் நான் என்ன நம்புகிறேன், தேவன் நாம் நம்முடைய ஆவியிலே, ஆத்மாவிலே, சரீரத்திலே, பண விஷயத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் வெற்றிகரமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். If you've been coming to church here for for a few months or a few weeks, at least you will know that we preach on everything. சில வாரங்கள் அல்லது சில மாதங்களாக இங்கே சபைக்கு வந்தால் உங்களுக்கே தெரியும் இங்கே எல்லாவற்றையும் குறித்து நாம் போதிக்கிறோம் என்று. Because the Bible speaks about everything about our life. ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கை குறித்த எல்லா விஷயங்களும் வேதம் பேசுகிறது. God wants us to succeed in all aspects of our life. நம்முடைய வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று
தேவன் So விரும்புகிறார். we've been talking about success in the various aspects and areas of our life. ஆகவே நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு காரியங்களிலே அம்சங்களிலே வெற்றி என்பதை குறித்து தான் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். Now we talked a little bit about our work and our mission and our vision and our assignment and all that. வாழ்க்கையிலே நமக்கு உள்ள வேலை, நம்முடைய பணி, நம்முடைய குறிக்கோள், நம்முடைய லட்சியம் இதை குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். Because we really believe that God wants us to be successful in our work. ஏனென்றால் நம்முடைய வேலையிலும் நாம் வெற்றிகரமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்பதை நாம் நம்புகிறோம். You know, somehow when people become very spiritual, they become no earthly good. பாருங்க, மக்கள் ஆவிக்குரியலா மாறும்போது உலகத்திலே வாழ லாய்க்கு இல்லாதவங்களா மாறி விடுகிறார்கள். You know, one person got saved, he was doing some business and got into a church. ஒருவர் ரட்சிக்கப்பட்டார், அவர் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தவர், பிறகு சபைக்கு வர He was ஆரம்பித்தார். very successful in his business. அவருடைய பிசினஸ்ல ரொம்ப வெற்றிகரமா இருந்தவர். Then when he got saved and got baptized and joined the church, பிறகு ரட்சிக்கப்பட்டார், ஞானஸ்நானம் பெற்றார், சபையில வந்து the சேர்ந்தார். pastor pulled him over and told him, the first thing is, you know, you've been a worldly man all these days, going after business and money and all this, but now you be a spiritual person. Don't worry about all this. Don't just worry about this. பாஸ்டர் தனியா கூப்பிட்டு சொன்னார், இதுவரைக்கும் நீங்க உலக பிரகாரமா வியாபாரம் பண்ணணும், அது பின்னாடியே போயிட்டு இருந்தீங்க. இப்ப ரட்சிக்கப்பட்டு விட்டீங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படக்கூடாது. முதல் இதுதான், அதுல கவனம் செலுத்தாதீங்கன்னாரு. He said, that doesn't matter at all. அதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னாரு. That is of no consequence. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. It doesn't matter how you are in your business, whether you succeed or not is not important. உங்களுடைய பிசினஸ்ல நீங்க வெற்றி பெறீங்களா இல்லையா அதெல்லாம் முக்கியமே கிடையாது. The only thing that will please God is that you pray and you fast and you read the Bible and come to church. நீங்க ஜெபம் பண்ணி உபவாசம் இருந்து பைபிளை வாசிக்கிறீங்களே, அதுதான் கர்த்தருக்கு பிரியமானதுன்னா. But the Bible says if you do your prayer and fasting and read the Bible and come to church and put the things of God first, then all other things will be added to you. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நீங்கள் வேதத்தை வாசித்து ஜெபித்து உபவாசம் இருந்து தேவனை முதலாவது வைக்கும்போது மற்ற எல்லாமே உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். You see, the Bible is very practical book. ஆனா வேதம் வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு So புத்தகம். God tells Joshua, ஆகவே தேவன் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், said if you take this book and let it not depart out of your mouth, நீ இந்த புத்தகத்தை எடுத்து உன் வாயை விட்டு விலகாமல் காத்துக்கொண்டால், and if you meditate in it day and night and observe to do what it says, நீ இரவும் பகலும் அதை தியானித்து அது என்ன சொல்லுகிறதோ அதை செய்ய கவனமாய் இருந்தால், you will make your way prosperous. நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். You will have good success. நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். You know, the way the pastor told him, you know, that fellow went and you know, he never paid any attention to his business thereafter and then lost his business. பாஸ் இப்படி சொல்லிட்டாருன்னு அந்த மனுஷன் பிறகு வியாபாரத்துல கவனம் செலுத்தாம இருக்கிற வியாபாரமும் போச்சு. Because he thought, you know, that is what is being spiritual means. அவர் யோசித்தார், ஆவிக்குரிய மனுஷனா இருக்கிறதுனா இப்படி தான் இருக்கணும் அப்படினு. So now he goes around saying, well, I was in business, brother, but now I am in the Lord. இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு அவரு? நான் முன்ன பிசினஸ்ல இருந்தேங்க, இப்போ கர்த்தருக்குள்ள இருக்கிறேன். Well, God wants you to succeed in your business also. உங்கள் பிசினஸ்ல நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். God is telling this man Joshua, as the nation's leader and leader of a nation, is telling him how to succeed. ஒரு தேசத்தின் தலைவனா இருக்கிற யோசுவாவுக்கு தான் தேவன் சொல்லுகிறார் எப்படி வெற்றி பெறுவது என்பது குறித்து. Joshua was not just in ministry, he was the head of a nation. யோசுவா ஊழியத்துல இல்ல, ஒரு தேசத்துக்கு தலைவனா இருந்தான். And God is telling him how to be successful as a head of a nation. தேவன் அவனுக்கு தான் சொல்லுகிறார் ஒரு தேசத்தின் தலைவனா இருந்து எப்படி வெற்றி பெறுவது என்று. So we believe in success. ஆகவே வெற்றியை நாம் நம்புகிறோம். We looked at success in work and all that. வேலையிலே வெற்றி போன்ற பல காரியங்களை பார்த்தோம். Now we are looking at prosperity. இப்போது செழிப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். Looking at financial success. பொருளாதார வெற்றி, அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். Finance is a very important part of our life. இந்த பொருளாதாரம், பணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு அம்சம். I don't have to preach much about it. அத பத்தி எல்லாம் அதிக நம்ம பிரசங்கம் பண்ண Every தேவையில்லை. month you pay rent. ஒவ்வொரு மாசமும் ரெண்ட் கட்டுறீங்க. Every day you fill gas. ஒவ்வொரு நாளும் பெட்ரோல் போடுறீங்க. And every day you spend money. ஒவ்வொரு நாளும் பணத்தை செலவழிக்கிறீர்கள். You need money every day. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பணம் தேவை. Every person here knows how money is very necessary. பணம் எவ்வளவு அத்தியாவசியமானது என்பது இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தெரியும். And the more you have, the better it is, because you can do the things that God has called you to do. பணம் அதிகம் இருக்கும்போது அது ரொம்ப நல்லது. ஏனென்றால் தேவன் என்ன காரியங்களை செய்ய அழைத்தாரோ அதையெல்லாம் உங்களால் செய்ய முடியும். We understand that. அது நமக்கு புரியும். If you don't understand that money is important, may God help you. பணம் முக்கியமில்லை என்று நீங்கள் நினைத்திருந்தால் ஆண்டவர் தான் உங்களுக்கு உதவி செய்யணும். I cannot help you. நான் உங்களுக்கு உதவ முடியாது. You are a strange person. ஏன்னா நீங்க வினோதமான ஆசாமியா இருக்கீங்க. You don't belong here, you belong in heaven. நீங்க இங்க இருக்க கூடாது, பரலோகத்துல தான் இருக்கணும். It's very important. இது ரொம்ப முக்கியம். It doesn't mean that we worship money or we go after money, but it's important because it is just a tool in our hands to get the things done as God wants it done. இப்படி சொல்வதனால பணத்தை ஆராதிக்கிறோம், பணம் தான் ரொம்ப முக்கியம், அது பின்னாடியே போறோம்னு கிடையாது. அது நம்முடைய கையில ஒரு கருவியை போல இருந்து தேவனுடைய வேலையை நாம் நிறைவேற்ற நமக்கு உதவியா இருக்கிறது. Now many people cannot succeed financially because they have a mental blockage. அநேக
மனதிலே தடை இருக்கிறனாலே பொருளாதாரத்திலே வெற்றி பெற முடியாமல் இருக்கிறார்கள். The Bible says, as a man thinketh, so is he. வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷனுடைய நினைவு எப்படியோ அவன் அப்படியே இருக்கிறான். Many people cannot prosper because in their mind they have not resolved certain things. அநேகர் தம்முடைய மனதிலே சில காரியங்களை சரி செய்ய முடியாததனாலே தான் செழிப்படையாமல் இருக்கிறார்கள். That is why the Bible tells us in 2 Corinthians chapter 10 verses 3 to 5. ஆகவே தான் 2 கொரிந்தியர் 10 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களிலே வேதம் சொல்லுகிறது, The weapons of our warfare are not carnal, but they are mighty through God to the pulling down of strongholds. நம்முடைய போராயுதங்கள் மாம்சத்துக்குரியவைகளா இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. What are the strongholds? என்ன பலத்த அரண்கள் அவைகள்? What is the stronghold that you're going to pull down? நீங்கள் என்ன பலத்த அரணை நிர்மூலமாக்க போகிறீர்கள்? Some people think it's got some kind of a devil's stronghold. சிலர் நினைக்கிறாங்க இது பிசாசுடைய பலத்த அரண் என்று. Devil is not such a big shot. பிசாசு அவ்வளவு பெரிய ஒரு ஆள் ஒண்ணும் கிடையாது. On the cross of Calvary, Jesus totally and utterly defeated him. He is no good. கல்வாரி சிலுவையிலே இயேசு அவனை முற்றிலுமாக அந்த அளவுக்கு அவனை நாசப்படுத்தி தோற்கடித்தார். அவனுக்கு உதவாதவன். I have determined that I will never talk about the devil as a big thing. ஆகவே பிசாசு ஒரு பெரிய ஆளா பேசக்கூடாது என்பதிலே நான் ரொம்ப உறுதியா இருக்கேன். He is nothing. அவன் ஒண்ணுமில்லாதவன். He is a defeated foe. அவன் தோற்கடிக்கப்பட்ட எதிரி. He has no power. அவனுக்கு சக்தியே கிடையாது. He cannot do anything to me. அவன் எனக்கு எதுவுமே செய்ய முடியாது. It is deep in my heart. The devil is not my problem. அது என் உள்ளத்தின் ஆழத்துல இருக்கு. பிசாசு எனக்கு பிரச்சனையே கிடையாது. The stronghold is not some devilish stronghold where the devil is sitting and ruling somewhere. பலத்தாரன் என்பது ஏதோ பேய்த்தனமான ஒரு காரியம் அல்ல. ஏதோ பிசாசு உட்கார்ந்து ஆளுகை செய்து கொண்டிருக்கான். If you read this verse, it says that the stronghold is mental thoughts and imaginations. இந்த பகுதியை வாசித்தால் உங்களுக்கே தெரியும் இந்த பலத்தாரன் என்பது நம்முடைய கற்பனைகள், நம்முடைய மனதில் இருக்கிற எண்ணங்கள் என்பது. Says that we must pull down strongholds. என்ன சொல்லுது? பலத்தாரங்களை நாம் நிர்மூலமாக்க வேண்டும். Casting down arguments and every high thing that exalts itself against the knowledge of God, bringing every thought into captivity. அவைகளால் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்பும் எல்லா மேட்டிமையான எண்ணத்தையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறோம். Thought is the problem. எண்ணம் தான் பிரச்சனை. The devil is not the problem. பிசாசு அல்ல பிரச்சனை. Thought is the problem. எண்ணம் தான் பிரச்சனை. Even if the devil wants to work in your life, he only works through the thoughts. பிசாசு உங்கள் வாழ்க்கையிலே செயல்பட விரும்பினாலும் கூட உங்கள் எண்ணங்களின் மூலமாக தான் அவன் செயல்படுகிறான். Otherwise he has no power. இல்லாவிட்டால் அவனுக்கு வல்லமையே கிடையாது. He only has power when you allow him and entertain his thoughts into your mind. நீங்கள் அவனுக்கு இடம் கொடுத்து அவனுடைய எண்ணங்களை உங்கள் மனதில் வைக்கும்போதுதான் நீங்கள் அவனுக்கு அனுமதி கொடுக்கிறீர்கள். There was a man named Smith Wigglesworth in England many years ago. பல வருஷங்களுக்கு முன்னாலே இங்கிலாந்திலே ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்கிற ஒரு மனிதன் இருந்தார். He taught much on faith and healing and all these things. விசுவாச குறித்து சுகத்தை குறித்தெல்லாம் அவர் அதிகம் போதித்தவர். God used him mightily in those days. அந்த நாட்களிலே தேவன் அவரை வல்லமையை எடுத்து பயன்படுத்தினார். His sermons and writings are in print now and you can get it. அவருடைய பிரசங்கங்கள் இப்பொழுது அச்சு வடிவில் வந்திருக்கிறது, நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். He's an amazing man. ரொம்ப ஆச்சரியமான ஒரு மனுஷன், பல விதங்கள்ல அவர். Very different kind of man. ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுஷன் அவர். In England one day he was sleeping in the cold weather. He was just pulling up his blanket all over his head and he was sleeping very well. இங்கிலாந்துல ஒரு நாள் ரொம்ப குளிர், அந்த குளிர்ல நல்லா போர்வையை முழுசா இழுத்து போத்திட்டு நல்லா தூங்கிட்டு இருந்தாராம். And he felt like someone else was there. அவ கூட யாரோ இருக்குது போல அவர் உணர்ந்தார். So he just got up அவர் எழுந்தார் and looked over. பார்த்தார் பக்கத்துல. And he saw, he says, the devil sitting on his easy chair. அப்போது பிசாசு அவருடைய ஈஸி சேர்ல உட்கார்ந்து இருப்பதை பார்த்தாராம். And rocking in his easy chair. ஈஸி சேர்ல அப்படியே ஆடிட்டு இருக்கறான் அவன். The devil sitting. பிசாசு உட்கார்ந்து இருக்கான். And Smith Wigglesworth got up and he said, "Oh, that's you. Just you." And he just pulled over his blanket and went to sleep. ஸ்மித் எழுந்து பார்த்து, "ஓ நீதானா?" அப்படினு சொல்லிட்டு மறுபடியும் போர்வை எடுத்து தூங்கிட்டாரா. That means, what can you do to me? அப்படினா என்ன அர்த்தம்? நீ எனக்கு என்ன செய்ய முடியும்? You can come around my house, you can come into my house and go everywhere, do all kinds of things. Nothing you can do about me. நீ வீட்டுக்குள்ள வரலாம், வீட்டுக்கு வெளியே இருக்கலாம், சுத்தலாம், என்ன வேணா பண்ணலாம், ஆனா ஒண்ணுமே செய்ய முடியாது. You can only watch as God blesses me and prospers me. தேவன் என்னை ஆசீர்வதித்து என்னை செழிக்க பண்ணும்போது அதை உன்னால பார்க்க மட்டும் தான் முடியும். As long as, that's right. As long as you do not open your mind to it, the devil cannot do anything. உங்கள் மனதை பிசாசுக்கு திறந்து கொடுக்காத வரையே பிசாசு உங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. Now just imagine what some Christian people would have done if they saw the devil sitting in their bedroom at night. ராத்திரில பிசாசு பெட்ரூம்ல வந்து உட்கார்ந்தா சில கிறிஸ்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. First thing they would have called their pastor. முதலாவது பாஸ்டரை கூப்பிட்டு இருப்பாங்க. They would have gotten on the internet and mailed everybody in the whole world, in all continents of the world, to thousands of people saying, "The devil has come into my living room."
room. உடனே இன்டர்நெட்ல போயிட்டு எல்லா கண்டத்துல இருக்க எல்லா பிரசங்கியாளுக்கும் ஒரு மெயில் அனுப்பி இருப்பாங்க, பிசாசு என் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டான். Join with me, somehow we have to drive him out. என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது அவனை துரத்திடணும். Oh, he's in my room, brother. ரூம்ல வந்துட்டான் அவன். Oh, help me. உதவி செய்யுங்க. I need some prayer support. எனக்கு கொஞ்சம் ஜெப உதவி தேவை. I tell you, more than all the prayer support that everybody in the world can give to you, Jesus kicked him beyond anything that you could ever imagine, went down into hell and spoiled principalities and power, made a public show of them, triumphing over the forces of hell 2000 years ago and finished him. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசுவானவர் 2000 வருஷங்களுக்கு முன்பதாக நரகத்துக்கே சென்றார், பிசாசை ஒன்றுமில்லாதபடிக்கு நிர்மூலமாக்கி தோற்கடித்து வெற்றிகரமாய் வெளியே வந்தார். What you need is not prayer support. What you need is some teaching support where somebody teaches you and tells you that the devil is defeated. உங்களுக்கு தேவை ஜெப உதவி அல்ல, போதனை உதவி. பிசாசு தோற்கடிக்கப்பட்டான் என்பதை உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆள் தான் உங்களுக்கு தேவை. Hello. Are you there? இருக்கீங்களா? If you're there, say amen. என்ன ஒரு ஆமென் சொல்லுங்களேன். So the problem is not the devil. ஆகவே பிரச்சனை பிசாசு அல்ல. The problem is the way we think. நாம் எண்ணுகிறோமே அதுதான் பிரச்சனை, அந்த விதம். You know, if we think in the wrong way, then we go in the wrong way. தவறாய் எண்ணும்போது தவறாய் போய் விடுகிறோம். You know, some people think, naked did I come from a mother's womb, naked do I go. சில நினைக்கிறாங்க, தாயின் கர்ப்பத்திலிருந்து நிர்வாணமா வந்தேன், நிர்வாணமா போறேன்னு. So how will they be? அவங்க எப்படி இருப்பாங்க? Thank God they are not living naked in the world also. வாழும்போது நல்ல வேளை நிர்வாணமா வாழல பாருங்க. Spare us the trouble. நமக்கு பிரச்சனை இல்லை. Because we don't want to look at them in that condition. அந்த நிலைமையில அவங்க பார்க்க வேண்டிய அவசியம் நமக்கு வரல. At least they are clothed when they live, but they go without anything. வாழும்போதாவது உடையோடு இருக்காங்க, ஆனா போகும்போது ஒண்ணும் இல்லாம போறாங்க. They leave nothing. ஒண்ணும் விட்டுட்டு போறது. They say it's in the Bible, brother. என்ன சொல்றாங்க? பைபிள்ல இருக்கு brother. But the Bible also says that the righteous man will leave an inheritance for his children's children. ஆனா வேதம் என்ன சொல்கிறது? நீதிமான் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை வைத்து விட்டு போகிறான். Hello. Are you there? இருக்கீங்களா? I think some children and children's children are glad when some people go. எனக்கு சில பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் சிலர் போகும்போது ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. Because these people are no good, you know, they're just not practical. ஏன்னா இவன ஒண்ணுத்துக்கு உதவாதவங்க, யதார்த்தமான ஆசாமிகளே கிடையாது. They're talking all spiritual but no good. எல்லாம் எப்போதுமே ஆவிக்குரிய விஷயம் பேசிட்டு இருப்பாங்க, ஒண்ணுத்துக்கு உதவாதவர்கள். Their spiritual stuff is of no value here on this earth. It doesn't help anybody. அவருடைய ஆவிக்குரிய விஷயங்கள் இந்த உலகத்திலே ஒருத்தருக்கு கூட உதவாதவைகள். So do not entertain wrong thoughts, my ஆகவே friend. தவறான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். Now what I've been doing for the last few weeks is to destroy these strongholds. கடந்த சில வாரங்களாக என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? இந்த பலத்தாரங்களை நிர்மூலமாக்கி கொண்டிருக்கிறேன். The strongholds of wrong thoughts. தவறான எண்ணங்கள் என்னும் பலத்தாரங்கள். The Bible says our weapons are mighty through God. வேதம் சொல்லுது நம்முடைய போராயுதங்கள் தேவனுக்குள் பலத்தவைகள் என்று. The weapon is the word of God that is given to us and explained to us through the Holy Spirit. இந்த ஆயுதம் தான் தேவனுடைய வார்த்தை, அந்த வார்த்தை பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு விளக்கி சொல்லப்படுகிறது. And through that you destroy the strongholds, and unless and until you destroy the strongholds you cannot move forward. அதன் மூலமாய் பலத்தாரங்களை நிர்மூலமாக்குறீர்கள். அந்த பலத்தாரங்களை நிர்மூலமாக்காவிட்டால் முன்னேறி செல்லவே முடியாது. You know, it's like a fortress. You are locked in and you are surrounded by this wall. இது ஒரு கோட்டை போன்றது. உள்ள நீங்க மாட்டிட்டீங்க, மதில் உங்களை சூழ்ந்திருக்கிறது. By your own thoughts you are imprisoned. உங்களுடைய சொந்த எண்ணங்களாலேயே சிறைப்பட்டிருக்கிறீர்கள். And you cannot progress because this fortress has been built one brick upon brick with thoughts. இந்த கோட்டை சுவர் உங்களுடைய எண்ணம் என்னும் செங்கலினாலே கட்டப்பட்டபடியாலே அதிலிருந்து வெளியே வர முடியாமல் இருக்கிறீர்கள். And it has to be knocked down so that you can be free from it and move on. அதிலிருந்து நீங்கள் விடுதலையாகி வெளியே வர வேண்டுமானால் முதலாவது அது நிர்மூலமாக்கப்பட வேண்டும். Amen. Amen. But the problem in India is this. ஆனா இந்தியால என்ன பிரச்சனைனா, you know, we are victims of our culture sometimes. சில சமயத்துல நம்முடைய கலாச்சாரத்துக்கு நாம் சிறைப்பட்டு இருக்கிறோம். And we just think in a very lowly manner. ரொம்ப ஒரு மாதிரி தான் நம்முடைய எண்ணங்கள் ரொம்ப உயர்வா இருக்க முடியல. You know, first of all the problem is sometimes the Christian teachings itself, you know, as presented God and Jesus Christ and everyone as poor. முதலாவது என்னன்னா நம்முடைய கிறிஸ்தவ போதனைகளே தேவன் ஏழை, இயேசு கிறிஸ்து ஏழை என்று இப்படியே போதித்து விட்டு இருக்கிறது. And that has become very convenient for people today because sometimes they find themselves in the same condition, so they are looking at the Bible to find an excuse for why they are the way they are. இது நம்ம ஜனங்களுக்கு ரொம்ப வசதியா போகுது. ஏன்னா அவங்களே ஏழைகளா இருக்கிறதுனால அவங்க ஏன் அப்படி இருக்கிறார்கள் என்பதுக்கு ஒரு காரணம் சொல்ல வேதத்துல இருந்து ஒரு நல்ல காரணம் கிடைச்சிருது. So they look at it.
அவங்க பார்க்கறாங்க, they go to church, சபைக்கும் போறாங்க, and there they hear that God has some need, he wants a few paisas from you. அங்க என்ன சொல்றாங்க, ஆண்டவருக்கு தேவையில இருக்கு, உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பைசா அவருக்கு வேணும். God is not able to support my ministry, என் ஊழியத்தை ஆண்டவரால தாங்க முடியல, if you have a few rupees please give, கொஞ்சம் கையில காசு இருந்தா கொடுங்க. because I am depending on God, he is not coming through, I am depending on you now. ஏன்னா கர்த்தரை நம்பினேன் சரிப்பட்டு வரல, இப்போ உங்களை நம்பி இருக்கிறேன். Our God is the God that does not supply our needs. நம்முடைய தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவன் அல்ல. They don't say it like that, but that is what comes out by what they do. இப்படி எல்லாம் வாயை திறந்து சொல்றது கிடையாது, ஆனா செய்யறதெல்லாம் பாக்கும்போது இப்படி தான் விளங்குது. You know, they always talk about their needs. எப்போதுமே உடைய தேவைகளை பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. They always say we want money, we want money, we want money. எப்போதும் காசு வேணும், பணம் வேணும், பணம் வேணும்னு இருப்பாங்க. So people look at preachers and say, poor thing, he's a preacher, you know, God help him, you know. ஆக மக்கள் பிரசங்கியார பாவம்லாம் பாவம் பிரசங்கியார், கர்த்தர் தான் உதவி செய்யணும் அப்படி தான் சொல்றாங்க. You know, I knew a businessman. எனக்கு ஒரு வியாபாரியை தெரியும் பாருங்க. And everybody used to go to him and get things done, you know, because he had some money. அவர்கிட்ட கொஞ்சம் கையில காசு இருந்தால எல்லாரும் அவர்கிட்ட தான் போவாங்க, கொஞ்சம் வேலை எதுனா. All the preachers, if they find one businessman, he's finished, you know. இந்த பிரசங்கியார் எல்லாம் ஒரு பிசினஸ்மேனை பார்த்தா அவ்வளவுதான் வந்தாலே. So they all go to him and say, brother, I want 5,000 handbills, brother, I want 2,000 posters, brother, I want this, brother, that. And he's a man who just, you know, because these are poor things coming and asking, just give them something. எல்லாம் அவர்கிட்ட போயிட்டு 5000 ஹேண்ட்பில் அடிக்கணும், 2000 5000 ஹேண்ட்பில் அடிக்கணும், 2000 போஸ்ட் அடிக்கணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும் போய் கை நீட்டி நிப்பாங்க. So he became very big in their eyes. அவங்க பார்வையில ரொம்ப பெரிய ஆளா தெரிஞ்சார். Bigger than God. கடவுளோட பெரிய ஆளா. God never gave them any money. ஏன்னா ஆண்டவர் காசு எதுவும் கொடுக்கல. They trusted in God, God never helped them. கர்த்தரை நம்பினார்கள், கர்த்தர் உதவி செய்யவே இல்லை. Only this businessman is helping them. இந்த பிசினஸ்மேன் தான் உதவி செய்கிறார். So they think of this businessman as God. ஆகவே இந்த பிசினஸ்மேன் தான் அவங்களுக்கு கடவுள். The problem is then soon the businessman started looking at these preachers. அப்புறம் பாருங்க இந்த பிசினஸ்மேன் இந்த பிரசங்கர்ல பார்த்தார். Lost all respect for Christian preaching and the Bible and the church and everything. கிறிஸ்தவ பிரசங்கம், பைபிள், சபை இது மேல அவருக்கு இருந்த மரியாதை எல்லாம் போச்சு. What a nuisance, these people are always coming and asking me money. மக்கள் எவ்வளவு பெரிய தொல்லையா இருக்காங்க, எப்போதும் காசுன்னு வந்து நிக்கறாங்களே. You know, don't does not God help them? They have trusted in God. தேவன் அவங்களுக்கு உதவி செய்யறதே கிடையாதா? They never told him any truth from the word of God. சத்தியத்திலிருந்து வேதத்திலிருந்து என்ன சத்தியத்தை அவருக்கு அவங்க எடுத்து சொல்லல. So he became so disgusted. ஆக ரொம்ப வெறுத்து போயிட்டார் அவரு. So that in his later days he'll come to church, he'll go to church and sit there. When the preaching starts, he will simply go to sleep. அப்புறம் கடைசில என்னாச்சு, சபைக்கு போவாரு, பிரசங்க நேரம் வந்த உடனே தூங்க போய்டுவாரு. Why should he hear this man? ஏன் இவருடைய பிரசங்கத்தை கேட்கணும்? Because he is helping this man. ஏன்னா அவர்தான் இந்த மனுஷனுக்கு உதவி செய்கிறார். This man can't tell him that God will help you. இந்த பிரசங்கியார் அவருக்கு சொல்ல முடியாது கர்த்தர் உதவுவார். So as soon as he begins preaching, this man will go to sleep and take a good 1 hour nap. பிரசங்கத்தை ஆரம்பிச்ச உடனே 1 மணி நேரம் நல்லா தூக்கம் வரும். As soon as the preaching stops, he is awake. பிரசங்கம் முடிஞ்ச உடனே விழிச்சிடுவார். No respect for preaching, no respect for the preacher, no respect for the ministry, no respect for God. பிரசங்கியார் மேலயோ பிரசங்கத்து மேலயோ ஊழியத்தின் மேலயோ தேவன் மேலயோ ஒரு மரியாதையே கிடையாது. A wrong representation of God and the things of God. தேவனை குறித்து தேவனுடைய காரியங்களை குறித்து தவறான விதத்திலே காண்பித்து விட்டார்கள். And that has resulted in this kind of behavior. அதன் விளைவாக தான் அவர் இப்படி ஆயிட்டார். So that is why we need to knock down these strongholds. ஆகவே அந்த பலத்தாரங்களை நாம் நிர்மூலமாக்க வேண்டும். I've been showing to you that our God is not a poor God. நம்முடைய தேவன் ஏழையான தேவன் அல்ல என்பதை நான் காண்பித்து வருகிறேன். You don't have to help our God, my friend. நம்முடைய தேவனுக்கு நண்பர்களே, நீங்கள் உதவி செய்ய தேவையில்லை. Our God will help you. நம்முடைய தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். How far this thing about God being poor has gotten into people is amazing to me. தேவன் ஏழை என்ற இந்த காரியம் மக்களுக்குள்ள எவ்வளவு ஆழமா போயிருக்குன்னு பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கு. Even one of these days while I was preaching, one man came to me. பாருங்க, இப்ப நான் பிரசங்கம் பண்ணி கொண்டு வந்த சமீபத்திலே ஒருத்தர் என்கிட்ட வந்தார். He heard me in detail all these weeks. இந்த வாரம் ஃபுல்லா விவரமா என் பிரசங்கத்தை கேட்டார். And he heard me one time talk about how Jesus said, bring me the donkey, and if anybody asks, say the Lord needs it. இயேசு இந்த கழுதையை கொண்டு வாங்கன்னு சொன்னார். யாருக்காவது கேட்டா கர்த்தருக்கு வேணும்னு சொல்லுங்கன்னு சொன்னார் இல்லையா? அதெல்லாம் நான் பேச கேட்டார் அவர். I said about the donkey as being a very special animal, only rich people had, and they traveled on it and so on. நான் சொன்னேன் கழுதை விசேஷமான ஒரு வாகனம், பணக்காரங்க மட்டும் தான் பிரயாணப்படுவார்களாம். In those days, அந்த நாட்கள்ல told them it's like a car. அந்த நாட்கள்ல அது கார் போல என்று சொன்னேன். So he got that in his mind. ஆக அவருடைய மனசுல அது இருந்துச்சு. He says, brother, I have one doubt. அவர் சொன்னா, பிரதர் ஒரு சந்தேகம். I said, okay, shoot it. சரி சொல்லுங்க அப்படினே. He said, Jesus didn't even have a donkey, brother. இயேசு கிட்ட ஒரு கழுதை கூட இல்லையே பிரதர். He had to borrow a donkey. அவரே ஒரு கழுதையை கடன் வாங்கினார். The Bible says Jesus had to borrow a donkey. வேதம் சொல்கிறது இயேசு கழுதையை கடன் வாங்கினார். But today's preachers, they are going in cars. ஆனா இன்னைய பிரசங்கியார்கள் கார்ல போயிட்டு இருக்காங்க. But Jesus didn't even have a car. If he was here today, he will be going in borrowed car only. ஆனா இயேசு கிட்ட ஒரு கார் கூட இல்ல. இன்னைக்கு இயேசு இருந்தா கடன் வாங்கி தான் கார்ல போய் இருப்பாரு.
I said, who told you Jesus didn't have a donkey? நான் சொன்னேன் இயேசு கிட்ட கழுதை இல்லன்னு யார் சொன்னது? Read the Bible, right? வேதத்தை சரியா வாசித்து பாருங்க. The Bible says that 1,000 hills and all the cattle on 1,000 hills belong to God. ஆயிரமான மலைகளும் அதில் திரிகிற ஆயிரமான மிருகங்களும் எல்லாம் தேவனுக்கு சொந்தம் என்று வேதம் சொல்கிறது. ஊர்ல இருக்கிற அத்தனை கழுதையும் கர்த்தருக்கு சொந்தம். All donkeys belong to God. எல்லா கழுதைகளும் கர்த்தருக்கு தான் சொந்தம். Every donkey is his. ஒவ்வொரு கழுதையும் அவருடையது. That donkey that Jesus told to bring is not that man's. இயேசு கொண்டு வர சொன்னாரே கழுதை அது அந்த மனுஷனுடைய கழுதை அல்ல. Just read it how right royally he asked it. Go take it and bring it. If anybody asks, tell him I need it. என்ன அதிகாரமா சொல்ல போறீங்க? போய் எடுத்துட்டு வாங்க. யாராவது கேட்டா அது கர்த்தருக்கு வேணும்னு சொல்லுங்க. It's like saying tell him the owner wants it. எப்படி இருக்குன்னா சொந்தக்காரர் கேட்டாருன்னு சொல்லுங்க இந்த போல இருக்கு. The owner of all the donkeys is over here in Jerusalem. He told me to bring it. எல்லா கழுதைகளுக்கும் சொந்தக்காரர் எருசலேம்ல இருக்கிறாரு. இத கொண்டு வர சொன்னார். These are the very same people that say Jesus never had a place to put his head down. இதே ஆட்கள் தான் என்ன சொல்றாங்க? தலை சாய்க்க இயேசுக்கு ஒரு இடம் இல்லங்க. Foxes have holes, birds have nests, but the Son of Man had no place to lay down his head. நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் இருக்கு. ஆனா மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடம் இல்லை. They don't read it properly. இத சரியா வாசிக்கிறது இல்ல. Only that night he was trying to stay in Samaria and they were not allowing him, so he said I don't have a place to sleep tonight. அன்னைக்கு ராத்திரி சமாரியாவில தங்கலான்னு பார்க்கறாரு. தங்க இடம் கொடுக்கல. ஆகவே தான் என்ன சொல்றாரு? இன்னைக்கு ராத்திரி எனக்கு தூங்க இடம் கிடையாது. I told you two people asked him where do you live? நான் சொன்னேன்ல ரெண்டு பேர் கேட்டாங்க நீர் எங்க வசிக்கிறீர்னு. He said come and see. அவர் சொன்னார் வந்து பாருங்கள். How many of you can say come and see my house? நீங்க சொல்ல முடியும் வந்து பாருங்கள் உங்க வீட்டை. Said come and see. வந்து பாருங்கன்றாரு. And then when they came and saw, he said stay overnight and go. You can stay here. My house is good enough for you to stay in and go. வந்த பிறகு என்ன சொல்றாரு? ராத்திரி இங்கே தங்கிட்டு போங்க. ஏன்னா எங்க வீட்ல ரெண்டு பேர் தங்குற அளவுக்கு நல்ல வசதி. But amazing, these people have taken Jesus and made him a homeless man. ஆனா என்ன ஆச்சரியம் பாருங்க. இந்த ஆட்கள் தான் இயேசுவை வீடே இல்லாத ஒரு மனுஷன் ஆக்கிட்டாங்க. No place to lay his head. தலை சாய்க்க இடம் இல்லாதவர். All these things that you hear commonly preached about is not in the Bible, my friend. இன்னைக்கு வழக்கமாக பிரசங்கி கேட்கிற இந்த காரியெல்லாம் வேதத்துல கிடையவே கிடையாது. You know, they make God poor. தேவனை ஏழையாக்கிட்டாங்க. They very easy to make Jesus poor. இயேசு ஏழையாக ரொம்ப சுலபமாயிடுச்சு. You know, he came down from heaven and became poor. வானத்திலிருந்து இறங்கி வந்தார் ஏழையாயிட்டார். You know, they just think like you know that Jesus must have been just like them. அதான் இயேசுவும் எங்களை போலவே தான் அப்படி நினைச்சிட்டாங்க அவங்க. You know, gives them a good news. I am poor, Jesus is also poor. நல்ல சாக்கு நானும் ஏழை இயேசுவும் ஏழை. நாங்க எல்லாம் ஒரே கோஷ்டி. எல்லாம் ஒரே குரூப் பிரதர். இயேசு நாங்க எல்லாம் ஒரே குரூப்ல சேர்ந்தவங்க எல்லாம் ஏழை குரூப். ரொம்ப வசதியா போய். Now you can go around, you don't have to try anything, you don't have to work hard, you don't have to be sincere in your work, you don't have to have a vision, you don't have to have any progress, you don't have to study, you don't have to have anything to go ahead. இப்போ பாருங்க முன்னேறுவதற்கு தேவையான தரிசனம் தேவையில்லை, வேலை தேவையில்லை, கஷ்டப்பட்டு உழைக்கிறது தேவையில்லை, எதுவும் தேவையில்லை. அப்படியே போய் இருக்கலாம். No need to put your faith in God also. ஆண்டவர் மேல விசுவாசம் வைக்கவும் அவசியம் இல்லை. You can live a lazy spiritual life saying that Jesus is poor, I am also poor. இயேசு ஏழை நானும் ஏழை என்று சோம்பேறித்தனமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம் அப்படியே. அவருக்கே கழுதை இல்ல, அடியேனுக்கும் கார் இல்ல. He didn't have a donkey, so I don't have a car. அவருக்கு கழுதை இல்ல, ஆகவே எனக்கு கார் இல்ல. All these preachers that have cars, they are all worldly preachers. கார் இருக்க பிரசங்கி எல்லாம் உலக பிரகாரமானவர்கள். I tell you, every car in this world belongs to Jesus. நான் சொல்ல பாருங்க ஒவ்வொரு உலகத்துல இருக்க ஒவ்வொரு காரும் இயேசுவுக்கு சொந்தமானது. My car belongs to Jesus. என்னுடைய கார் இயேசுவுக்கு சொந்தமானது. God says the earth and the fullness thereof belongs to him. தேவன் சொன்னார் பூமியும் அதன் நிறைவும் என்னுடையது என்று. Earth and everything here belongs to him. பூமியும் இங்க இருக்கிற எல்லாமும் அவருடையது. No, don't tell me you got your name in your title deed. இந்த பத்திரத்துல என் பேர் இருக்குதுங்கன்னு சொல்லாதீங்க. Don't show me your property document. உங்க சொத்து பத்திரத்தெல்லாம் காமிக்க வேண்டாம். That's nothing. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. The earth belongs to him. இந்த பூமி அவருக்கு சொந்தமானது. He is the owner. அவர்தான் சொந்தக்காரர். So he can come into my house and say give me your house. ஆகவே அவர் என் வீட்டுக்குள்ள வந்து இந்த வீட்டை கொடுன்னு சொல்லலாம். I can give him. நான் கொடுக்கலாம். He is not poor. அவர் ஏழை அல்ல. When I give him my house, he says I'll give you 100 houses. நான் என் வீட்டை அவர் கொடுக்கும்போது அவர் சொல்றார் 100 வீட்டை நான் உனக்கு தருகிறேன். He is the richest man ever to live, my friend. அவர்தான் இருக்கலே மிகப்பெரிய பணக்காரர். Amen. Amen. So Jesus was not walking around as a poor man. ஆகவே ஒரு இயேசு ஏழைங்க நடமாடிட்டு இல்ல. So he can ask for my car. ஆகவே கார் அவர் கேட்கலாம். It's not my car. I am the borrower.
அது என் கார் இல்ல, நான் தான் காரை கடன் வாங்குனவன். He has let me use it. அதை பயன்படுத்த அவர் என்ன He விட்டிருக்கார். has let me use a nice house. நல்ல ஒரு வீட்டை பயன்படுத்த கொடுத்திருக்கிறார். He has let me have very good things. ஒரு நல்ல காரியங்களை அனுபவிக்க கொடுத்திருக்கிறார். And the Bible says with thankfulness we must enjoy, not with guilt. வேதம் சொல்லுது குற்ற உணர்வோட அல்ல, நன்றியோட அவைகளை நாம் அனுபவிக்க வேண்டும். So you will never find me guilty. ஆகவே எனக்கு குற்ற உணர்வு இருக்கிறது நீங்க பார்க்கவே முடியாது. Every morning I get up and thank God for a good house, thank God for good food, thank God for good clothes, thank God for every good thing, and I thank God and I enjoy it. ஒவ்வொரு நாளும் எழுந்திருந்து ஆண்டவரே நல்ல வீட்டுக்காக ஸ்தோத்திரம், நல்ல உடைக்காக ஸ்தோத்திரம், நல்ல உணவுக்காக ஸ்தோத்திரம், எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் சொல்லிட்டு நல்லா அனுபவிக்கிறோம், அவ்வளவுதான். You know, if you look at Christian people, they will never let you enjoy with thankfulness. கிறிஸ்தவங்கள பாருங்க, ஸ்தோத்திரத்தோட அனுபவிக்கவே விட மாட்டாங்க. If you go into church and come out, you'll be all guilty. சபை உள்ள போயிட்டு வெளியே வந்தா குற்ற உணர்வோட தான் வரணும். Because if you have anything, that means you're doing something wrong. ஏன்னா ஏதாவது இருந்தா ஏதோ நீங்க தப்பு செய்றீங்கன்றுவாங்க. But God gives us all things richly to enjoy. 1 Timothy 6:17 says. 1 தீமோத்தேயு 6:17 என்ன சொல்லுது? தேவன் எல்லாவற்றையும் நாம் சம்பூர்ணமாய் அனுபவிக்க கொடுத்திருக்கிறார். Everybody say enjoy. எல்லாம் சொல்லும் அனுபவிக்க. That's also in the Bible. அதுவும் வேதத்துல தான் இருக்கு. The same God who put success in the Bible put enjoy there. வேதத்துல வெற்றியை வைத்திருக்க அதே தேவன் தான் அனுபவிக்கிறதையும் வைத்திருக்கிறார். Traveling on the main road one day, I saw one wine shop. It said enjoy wine. அன்னைக்கு மெயின் ரோட்ல போயிட்டு இருந்தேன், ஒரு வைன் ஷாப் இருக்குது பாருங்க, என்ஜாய் வைன்ஸ் ன்னு. I printed a handbill one time and said we are having a meeting, come and enjoy, and one man got very mad at me. ஒரு முறை ஹேண்ட்பில் அடிச்சேன், மீட்டிங் வச்சிருக்கோம், வந்து என்ஜாய் பண்ணுங்கன்னு ஒருத்தர் கோவமே வந்துருச்சு. What is all this stuff, modern stuff, brother? Enjoy and all that. We are not here to enjoy. என்ன புதுசா வார்த்தையில போடுறீங்க, என்ஜாய் எல்லாம் போட்டுக்கிறீங்க, என்ஜாய் பண்ணா வந்திருக்கோம். That's wrong. தவறு அது. Sir, why not? ஏன் இருக்க கூடாது? Because God doesn't want you to just enjoy. ஏன்னா நீங்க என்ஜாய் பண்ணனும் கர்த்தர் விரும்புறது இல்ல. God wants you to enjoy. நீங்கள் என்ஜாய் பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். Gives you all things richly to enjoy, the Bible says. வேதம் சொல்லுது எல்லாவற்றையும் நீங்கள் அனுபவிக்கும்படி சம்பூர்ணமாய் கொடுக்கிறார். Because God is not a petty God. ஏன்னா தேவன் ரொம்ப அல்பமான தேவன் அல்ல. Knock that wrong thought of your mind, my friend. உங்கள் மனதில் இருந்த தவறான எண்ணத்தை எடுத்து போடுங்கள். God is not a small minded God. தேவன் அற்ப புத்தி கொண்ட தேவன் அல்ல. You don't have to hide anything from God. நீங்கள் தேவனிடமிருந்து எதையும் மறைக்க தேவையில்லை. You know, from some people you have to hide some things. சிலர்கிட்ட இருந்து சில விஷயங்களை மறைக்கணும் பாருங்க. Because they got a very small mind. ஏன்னா புத்தியே ரொம்ப அல்பமா இருக்கு. You can't tell everything to everybody. எல்லார்கிட்டயும் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. Very small mind they have. ரொம்ப அற்பமான புத்தி. They just can't understand anything. எதையும் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. You know, and they're very petty people. ரொம்ப அல்பமான ஆட்கள். But God is not like that. தேவன் அப்படி கிடையாது. Why should he be petty? He's got everything. ஏன் அவருக்கு இந்த அற்ப புத்தி இருக்குன்னு? அவர்கிட்ட எல்லாமே இருக்கு. Whatever you got, he's got it millions of times more. உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதை விட கோடிக்கணக்கான முறை அளவுக்கு அதிகமா அவர்கிட்ட இருக்கு. Why should he be petty about you having anything? பிறகு ஏன் நீங்க வச்சிருக்கிறது குறித்து அவர் ரொம்ப அல்ப புத்தியோட இருக்கணும்? So you don't have to hide your house from God. உங்க வீட்டை கர்த்தர்கிட்ட நீங்க மறைக்க தேவையில்லை. You don't have to hide your car from God. உங்களுடைய காரை கர்த்தர்கிட்ட மறைக்க தேவையில்லை. You don't have to hide your salary from God. உங்களுடைய சம்பளத்தை கர்த்தர்கிட்ட மறைக்க தேவையில்லை. You don't have to hide anything from God. எதையும் நீங்க கர்த்தர்கிட்ட மறைக்க தேவையில்லை. And you can't hide also. நீங்க மறைக்கவும் முடியாது. God is only glad when you are doing good. நீங்க நல்லா வாழ்ந்தா அது கர்த்தருக்கு சந்தோஷம். I've been showing you several things. பல காரியங்களை உங்களுக்கு காண்பித்து வருகிறேன். Let's go on a little bit more. இன்னும் கொஞ்சம் நீங்க பார்ப்போம். I'm showing you about God and about Jesus, how all these myths that we have heard about is false. எப்படி தேவனை குறித்து இயேசு குறித்து நாம் கேள்விப்படுகிற பல காரியங்கள் தவறு என்பதை காண்பித்து வருகிறேன். Let me point out to a few more things here. இன்னும் ஒரு சில காரியங்களை நான் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். Now people made God poor and Jesus poor. மக்கள் தேவனை ஏழையாக்குனாங்க, இயேசுவை ஏழையாக்கிட்டாங்க. And I dealt with all of that. இத குறித்தெல்லாம் நான் பேசினேன். They also made the disciples very poor. சீஷர்களையும் ரொம்ப ஏழைகளாக்கிட்டாங்க. That's very easy. அது ரொம்ப சுலபம். God himself is poor. தேவனே ஏழைன்னு சொன்னா. And Jesus himself is poor. இயேசுவும் ஏழைன்னா. Very easy to make the disciples poor. சீஷர்களை ஏழையாக்குறது ரொம்ப சுலபம். So they talk about the disciples as people that didn't have anything. ஆகவே சீஷர்கள்லாம் ஒண்ணும் இல்லாதவன் அப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. They say Jesus told them don't take any purse. You know, these are fellows that don't have any purse, no money in the pocket, nothing. பணப்பையெல்லாம் கொண்டு போகாத இயேசு சொன்னார். ஆகவே உங்க கையில காசு கிடையாது, பணப்பையில ஒண்ணும் கிடையாது அப்படிட்டாங்க. போற வழியில எங்கயாவது அப்படியே வீட்ல சாப்பிட்டு போக வேண்டியதான். They just, you know, poor thing, poor preachers. பாவம் ஏழை பிரசங்கியார்கள். But the Bible doesn't teach like that. வேதம் அப்படி எல்லாம் போதிக்கிறது. The same Jesus that told that, அது சொன்ன அதே இயேசுவானவர் in another place says, take the purse, take the money, take everything. இன்னொரு இடத்துல சொல்றார் பணப்பை மற்றதெல்லாம் எடுத்துட்டு போங்கன்றார். The first time when he told them not to take it, it is to prove that even if they don't take it, how God provides. You know, how he wanted to prove to them how God provides. முதல் முறை ஏன் எடுத்துட்டு போக வேண்டாம்னு சொன்னார்னா எப்படி தேவன் தேவையை சந்திக்கிறார் என்பதை அவருக்கு நிரூபித்து காண்பிப்பதற்காக தான். But listen to this, Mark chapter 1. இதை கவனிங்க, மார்க் முதலாம் அதிகாரம் Verse 19. 19ஆம் வசனம்.
When he had gone little far from there, he saw James the son of Zebedee and John his brother, who were also in the boat mending their nets. அவர் அவனை விட்டு சற்று அப்புறம் போனபோது செபதேயுவின் குமாரன் யாக்கோபும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு, And immediately he called them, and they left their father Zebedee in the boat with the hired servants and went after them, after him. அவர்களையும் அழைத்தார். அப்பொழுது அவர்கள் தங்கள் தகப்பனாகிய செபதேயுவை கூலியாட்களோடு படவிலே விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். Now the disciples were fishermen, they had fishing business. சீஷர்கள் மீன் பிடிக்கிறவர்கள், மீன் பிடிப்பு தான் அவருடைய தொழில். At least these disciples, இந்த சீஷர்களுக்கு they had fishing business, a family business. அவருடைய மீன் பிடிக்கிற தொழில் தான் குடும்ப தொழில். When they wanted to follow Jesus, they left this in the hands of their hired servants and with the father, and came and served Jesus. அந்த தொழிலை விட்டு வந்தபோது அவன் தகப்பனுடைய கூலியாட்களோடு கூட சேர்த்து எல்லாத்தையும் விட்டு தான் இயேசுவுக்கு பின் சென்றார்கள். You see that after Jesus was crucified, they went back to fishing. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு மறுபடியும் மீன் பிடி தொழிலுக்கு சென்றதை நாம் பார்க்கிறோம். What does that tell you? அது உங்களுக்கு என்ன சொல்லுகிறது? They are not ordinary poor people. இவங்க சாதாரண ஏழை மக்கள் அல்ல. They had a family business that still running while they were going with Jesus. குடும்ப தொழில் ஒன்று இருந்தது. இயேசுக்கு இவங்க பின் சென்றபோது அந்த தொழில் அப்படியே தான் இருந்தது. When Jesus was crucified, they went back to their business until he came and told them, go to Jerusalem and wait, and the Holy Spirit will be poured out, and so on. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பின்பு மறுபடியும் அந்த தொழிலுக்கு போனாங்க. அதன் பிறகு தான் இயேசு வந்தார். நீங்க மறுபடியும் ஊழியத்துக்கு வாங்க, நீங்க பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளவரை எருசலேமில் இருங்கன்னாரு. Then only they went and they started preaching. அதன் பிறகு தான் போய் பிரசங்கத்தை ஆரம்பித்தார்கள். So it is wrong to say that the disciples had nothing and they were just going around and without anything they were doing things. ஆகவே சீஷர்கள் ஒண்ணும் கிடையாது, அவங்க சும்மா அப்படியே சுத்திட்டு அப்படியே ஊழியத்தை செஞ்சாங்கன்னு சொல்வது தவறு. It is wrong to think that this is what Christian ministry means and this is what Christian life means. கிறிஸ்தவ ஊழியம் என்றால் இதுதான், கிறிஸ்தவ வாழ்க்கையினால் இதுதான் என்று நினைப்பது தவறு. Christian life and ministry is something wonderful. கிறிஸ்தவ வாழ்க்கை ஊழியம் என்பது மிக அற்புதமான ஒரு காரியம். Because it's a life where you trust as your source the person who can give you everything that you'll ever need. ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கக்கூடிய ஒருவரை தான் நீங்கள் நம்புகிறீர்கள். You are trusting a person who is rich in mercy and loving kindness, but also rich in resources. இரக்கத்திலும் கிருபையிலும் மட்டுமல்ல, வளங்களிலேயும் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிற ஒருவரை நீங்கள் நம்புகிறீர்கள். Turn to John chapter 19. யோவான் 19 அதிகாரம். Let's read a little more about Jesus. இயேசு குறித்து இன்னும் கொஞ்சம் அதிகமா நாம் வாசிப்போம். People say Jesus was poor. மக்கள் சொல்றாங்க இல்லையா, இயேசு ஏழையா இருந்தாருன்னு. But let's read a little bit more about Jesus. இயேசு பற்றி இன்னும் கொஞ்சம் அதிகமா வாசிப்போம். It says, then the soldiers, when they had crucified Jesus, took his garments and made 4 parts, to each soldier a part, and also the tunic woven from the top to one piece. Verse 23, 19:23. போர்ச்சேவகர் 23 வசனம். போர்ச்சேவர் இயேசுவை சிலுவையில் அறைந்த பின்பு அவருடைய வஸ்திரங்களை எடுத்து ஒவ்வொரு சேவனுக்கு ஒவ்வொரு பங்காக 4 பங்காக்கினார்கள். அங்கேயும் எடுத்தார்கள். அந்த அங்கி தையல் இல்லாமல் மேலே தொடங்கி முழுவதும் நெய்யப்பட்டதா இருந்தது. See, they took Jesus' garments and took it and parted it into 4 parts. இயேசுவின் வஸ்திரத்தை எடுத்து அத 4 பங்காக்கிட்டாங்க. And each soldier took a part. ஒவ்வொரு சேவனும் ஒரு பகுதி எடுத்துட்டான். But the tunic, ஆனா அந்த அங்கி இருக்கிறது, that was a very expensive tunic, it looked like. அது ரொம்ப விலையேறப்பட்ட ஒரு அங்கி போல தெரிகிறது. Now all my life as I was growing up, I was hearing people saying that Jesus was poor and you should not wear good clothes and you should not spend money on clothes and all that. நான் வளர்ந்து வந்த போதெல்லாம் எல்லாரும் என்ன சொன்னாங்க, இயேசு ரொம்ப ஏழையா இருந்தார், ஆகவே நீங்க ரொம்ப உயர்ந்த வஸ்திரங்களா உடுத்த கூடாது அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. One man actually asked me, இயேசு இத வாங்குவாரா? ஒருத்தர் இப்படியே கேட்டார் என்கிட்ட, will Jesus buy this? இயேசு இத வாங்குவாரா? I find that Jesus has bought something so valuable that the Roman soldiers didn't want to tear it. அப்புறம் பார்த்து இயேசு மதிப்புமிக்க ஒன்னு வாங்கி இருக்கிறார், ஆகவே தான் போர்ச்சேவர்கள் அதை கிழிக்க கூட மனசு வரல அவங்களுக்கு. It was one piece. அது தையல் இல்லாமல் ஒரே அங்கியா இருந்தது. Not several pieces put together, one piece. பல துண்டுகளா சேர்த்து தைக்கப்படல, ஒரே துண்டா இருந்தது. Very expensive piece and very expensive material. அவ்வளவு விலையேறப்பட்ட ஒரு அங்கி அது. Immediately all these promoters of poverty, உடனடியா அந்த தரித்திரத்தை ஊக்குவிக்கிற ஆட்கள் எல்லாம், they all say, well we know how that tunic came upon him. அவங்க சொல்றாங்க, இந்த அங்கி எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியும். When he was suffering before his death, அவர் மரணத்துக்கு முன்பதாக பாடுபட்ட போது, some man just graciously, some rich man came along and took his own coat and put it on him. ஒரு பணக்காரன் ரொம்ப ஒரு கிருபை பாராட்டி வந்து அவனுடைய அங்கி கழட்டி அவர் மேல போட்டு இருக்கணும். So this poor Jesus, he didn't have a nice expensive coat. ஆக பாவம் இயேசு ஏழை, அவருக்கு இந்த விலையேறப்பட்ட அங்கி எல்லாம் கிடையாது. Some man gave it to him or some man put it upon him. யாரோ ஏதோ ஒரு பணக்காரன் அவருக்கு அதை கொடுத்து இருக்கணும், seeing his suffering. அவருடைய பட்ட கஷ்டத்தை பார்த்து. But look at
Look what the verse is saying. ஆனா வேதம் என்ன சொல்லுது பாருங்க. It says that this thing happened so that the scripture might be fulfilled, which says, verse 24, they divided my garments among them, and for my clothing they cast lots. 24 என்ன சொல்கிறது? என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போச்சேவர்கள் இப்படி செய்தார்கள். It was his garment and his clothing. பாருங்க, அது அவருடைய உடை, அது அவருடைய வஸ்திரம். Not something that he borrowed, or not something that somebody just came and put it upon him at the moment. இவர் இத கடன் வாங்குவோ அல்லது கடைசி நேரத்துல யாரோ பணக்காரன் வந்து அவர் மேல போடவோ கிடையாது. This is something that Jesus wore. இது இயேசு உடுத்தி இருந்த ஒன்று. Now even you think that Jesus is poor, my friend, you are doomed in poverty, that's all. இயேசு ஏழை நீங்க நினைச்சால் அவ்வளவுதான், தரித்திரத்திலே அழிந்து போவீர்கள். Then that becomes the excuse for you to remain poor. பிறகு தரித்திரத்திலே நீங்கள் இருக்க அதுவே உங்களுக்கு சாக்காக மாறுகிறது. If it so happens that you started earning a little bit more, நீங்க ஒருவேளை கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிச்சாலும் கூட the first feeling that will come upon you is a feeling of guilt. முதல்ல உங்களுக்கு ஏற்படுவது குற்ற உணர்வு. What my Lord Jesus did not have, I cannot have. என் ஆண்டவராகிய இயேசுவிட இல்லாதது என்கிட்ட எப்படி இருக்கலாம்? That's what some people say. சிலர் அப்படி தான் சொல்றாங்க. But Jesus had everything. ஆனா இயேசுவிடம் எல்லாம் இருந்தது. He was invited by some of the biggest people in town for dinner. ஊர்ல சில மிகப்பெரிய பணக்காரர்கள் விருந்துக்கு அவரை அழைத்தார்கள். You think they'll invite a just poor little preacher, poor thing walking around in the street? தெருவில ஏழைய நடமாடி கொண்டிருக்க ஒரு பிரசங்கியாரை இப்படி அழைப்பாங்க நினைக்கிறீங்களா? You think they'll invite a man who never had any place to lay his head, a homeless person? தலை சாய்க்க இடம் இல்லாமல் வீடு இல்லாத ஒரு ஆள் அப்படி விருந்து கூடுவாங்க நினைக்கிறீங்களா? No, he was a respectable person who lived with a certain amount of dignity. கிடையாது, இவர் மரியாதைக்குரியவராய் கண்ணியத்தோடு கூட வாழ்ந்தவர். He didn't come from heaven to lose all his dignity and live like a beggar. அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தது இருக்கிற கண்ணியத்துல எழுந்து விட்டு ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்வதற்காக அல்ல. By living like a beggar he cannot save anyone. ஒரு பிச்சைக்காரனை போல வாழ்வதனால அவர் யாரையும் ரட்சிக்க முடியாது. He came to save us by dying on the cross for us. சிலுவையிலே நமக்காக மரிப்பதன் மூலமாய் நம்மை ரட்சிக்க அவர் வந்தார். So when the Bible says that he became poor, he who was rich became poor, it is not by coming into the world he became poor, by dying on the cross. When he died there, he took our sin and our poverty. ஆகவே அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்த தரித்திரன் என்று வேதம் சொல்கிறதே, அவர் உலகத்தில் வந்ததை குறித்து அப்படி சொல்லாமல் சிலுவையிலே அவர் மரித்தாரே, அந்த சமயத்திலே தான் தரித்திரனார் என்று சொல்கிறது. If you say in life he was poor, வாழ்ந்தபோது அவர் ஏழை இருந்தார் என்று நீங்கள் சொன்னால், then does that mean in life he was sinful also? அப்படியானால் அவர் வாழ்ந்தபோதும் பாவமாய் இருந்தார் என்று அர்த்தமா? Because the Bible says he became sin. ஏனென்றால் அவர் பாவமானார் என்று வேதம் சொல்கிறது. But yet the Bible says that he was tempted in all points like as we were, but yet without sin. என்றாலும் வேதம் சொல்கிறது நம்மை போல அவர் எல்லா விதத்திலும் பாடுபட்டு அவர் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருந்தார் என்று. He lived a sinless life. அவர் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். He didn't come into this world to sin. பாவம் செய்வதற்காக இந்த உலகத்தில் அவர் வரவில்லை. By sinning you cannot save anybody. பாவம் செய்கிறதுனால யாரையும் காப்பாற்ற முடியாது. In a world full of sinners, a sinless person came. பாவிகள் நிறைந்த உலகத்திலே பாவம் இல்லாத ஒருவர் வந்தார். There was not one person who was not a sinner in the world, and here is one person unique walking around sinless. இந்த உலகத்திலே பாவம் இல்லாத ஒரு ஆள் கூட கிடையாது. ஆனால் இவர் மட்டும்தான் தனித்தன்மை வாய்ந்தவராய் பாவம் இல்லாதவராய் வாழ்ந்து வந்தார். Jesus was sinless. இயேசு பாவமற்றவர். He never sinned in the 33 and a half years of his life. 33 வருடங்கள் வாழ்ந்தாரே, ஒரு காலம் பாவம் செய்யவில்லை. And I say to you, he never sinned when he got on the cross. அது மட்டுமல்ல, இதையும் சொல்கிறேன், சிலுவைக்கு அவர் சென்றபோதும் பாவம் செய்யவில்லை. Never sinned. ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. But what happened? ஆனால் என்ன நடந்தது? The Bible says that he who knew no sin, God made him to be sin for us. வேதம் என்ன சொல்கிறது? பாவம் அறியாத அவரை தேவன் நமக்காய் பாவமாக்கினார். So what happened on the cross was the sinless person, as he hung there on the cross, the sin of the world was placed upon him. He didn't sin, the sin was placed upon him. ஆகவே சிலுவையில் நடந்தது என்ன? அவர் அங்கே தொங்கின போது அவர் பாவம் செய்யவில்லை என்றால் உலகத்தின் பாவம் அவர் மேல் வைக்கப்பட்டது. It will be utterly ridiculous to say that Jesus came into the world and by coming into the world became a sinner. இயேசு இந்த உலகத்துல வந்தார், அப்படி வந்ததன் மூலமாய் பாவமானார் என்று சொல்றது கேலிக்குரிய ஒரு காரியம். In the same way, it is utterly nonsense to say that Jesus, the Son of God, came into the world and by virtue of coming into the world, he became poor. அதே போலதான் இயேசுவானவர் தேவகுமாரன் இந்த உலகத்துல வந்தார், அப்படி வந்ததன் மூலமாய் அவர் ஏழையாகி விட்டார் என்று சொல்வது முட்டாள்தனம். No, just like he cannot become a sinner just by coming in, he cannot become poor just by coming in. எப்படி உலகத்துல வந்ததனால அவர் பாவியாகவில்லை, அதே போலதான் உலகத்துல வந்ததனால அவர் ஏழையாகவில்லை.
How did he become poor? எப்படி அவர் ஏழையானார்? The Bible says, though he was rich, yet he became poor. வேதம் சொல்லுது அவர் ஐஸ்வரியம் உள்ளவராய் இருந்தும் தரித்திரர் ஆனாரே. Why did he become poor? ஏன் அவர் தரித்திரர் ஆனார்? He was walking around as a poor person, he cannot save anybody. அவர் ஏழையா தரித்திரர் நடமாட்டியிருந்தா யாரையும் ரட்சித்திருக்க முடியாது. The Bible says he became poor so that we might be made rich. நாம் ஐஸ்வரியவானாகும்படி அவர் தரித்திரர் ஆனார் என்று வேதம் சொல்லுகிறது. So if he was homeless, if he was without food, if he was wearing no good clothing, that doesn't make us rich. ஆகவே அவர் வீடு இல்லாம, அவர் சரியான சாப்பாடு இல்லாம, அவர் சரியான துணிமணி இல்லாம இருந்திருந்தா அதனாலே நாம் ஐஸ்வரியவான்களாய் மாற முடியாது. That can make not one person rich. அது ஒரு ஆளை கூட ஐஸ்வரியவானாய் மாற்ற முடியாது. How did he become poor? எப்படி அவர் ஏழையானார்? On the cross when he hung, சிலுவையிலே அவர் தொங்கினபோது the curse of human poverty was laid upon him. மனுவர்க்கத்தினுடைய தரித்திர சாபம் அவர் மேல் வைக்கப்பட்டது. The curse of poverty was laid upon him. தரித்திரம் என்னும் சாபம் அவர் மேல் வைக்கப்பட்டது. It was laid upon him and he bore it for us. அவர் மேல் அது வைக்கப்பட்டது, நமக்காக அவர் அதை சுமந்தார். And by that he can make us rich. அதன் மூலமாக தான் அவர் நம்மை ஐஸ்வரியவான்களாய் மாற்ற The Bible says that he is the mediator between God and man. வேதம் சொல்லுது அவர்தான் தேவனுக்கு மனுஷனுக்கு இடையே மத்தியஸ்தர் என்று. He came in between the curse and between us and stood like a wall. சாபத்துக்கு நமக்கு இடையே ஒரு மதில் போல வந்து அவர் நின்றார். People were cursed with the curse of the law. நியாயப்பிரமாணத்தின் சாபத்தினாலே மக்கள் சபிக்கப்பட்டிருந்தார்கள். They were transgressors. அவர்கள் மீறுதல் செய்தவர்கள். They were outside of God's protection. அவர்கள் தேவனுடைய பாதுகாப்புக்கு வெளியே இருக்கிறவர்கள். They were outside of God's blessing. தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு அப்பாற்பட்டவர்கள். And so all these curses have come upon them. ஆகவே இந்த சாபங்கள் எல்லாம் அவர்கள் மேல் வந்து விட்டது. So Jesus came and stood between the curse and us. ஆகவே இயேசு வந்தார், சாபத்துக்கு நமக்கும் இடையே வந்து நின்றார். Took all the curse upon himself. எல்லா சாபங்களையும் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். And delivered us from the curse of the law. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திலிருந்து நம்மை நீங்களாக்கி ரட்சித்தார். So he didn't become a sinner. ஆகவே அவர் பாவியாகவில்லை. He became sin on the cross. அவர் சிலுவையிலே தான் பாவமானார். So I say to you, he didn't become poor by coming into the world. He took our poverty on the cross of Calvary as he hung there. ஆகவே தான் சொல்கிறேன், உலகத்துல வந்தபோது அவர் ஏழையாகவில்லை, கல்வாரி சிலுவையிலே தொங்கினாரே அப்பொழுதுதான் அவர் நமக்காய் தரித்திரரானார். And it is only by that he can make us rich. அதன் மூலமாக தான் நம்மை அவர் ஐஸ்வரியவான்களாய் ஆக்க முடியும். Amen. ஆமென். Let me go to another passage. இன்னொரு பகுதிக்கு நான் செல்லட்டும். One of the greatest passages in the Old Testament is Deuteronomy chapter 28. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பகுதி உபாகமம் 28. I'm sure that most of you know that. அநேகருக்கு தெரியும் நான் For நினைக்கிறேன். those of you who do not know, Deuteronomy 28 can be divided into two simple parts. இதை குறித்து தெரியாதவர்களுக்கு சொல்கிறேன், உபாகமம் 28 அதிகாரத்தை ரெண்டு பகுதிகளாக நாம் பிரிக்க முடியும். The first part is 1 to 14 verses. முதல் பகுதி முதல் 14 வசனங்கள். The second part is 15 to 68. பிறகு இரண்டாவது பகுதி 15ஆம் வசனத்திலிருந்து கடைசி வசனம் வரை. The first part consists of the pronouncement of blessings upon those who will hear and diligently hear and obey God's word. முதல் பகுதியிலே கர்த்தருடைய வார்த்தை கவனமாய் கேட்டு அதை கீழ்ப்படிகிற மக்கள் மேல் சொல்லப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்கள் காணப்படுகிறது. These are the blessings that have been pronounced under the covenant, under the old covenant. பழைய உடன்படிக்கையின் கீழ் சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் இவைகள். That if any man will diligently obey the voice of the Lord God and observe carefully all his commandments, verse 1 says, that all these blessings will come upon them and literally overtake them. முதலாம் வசனம் என்ன சொல்கிறது? கர்த்தருடைய கட்டளையை கேட்டு அதன்படி செய்ய கவனமா இருக்கிற யாரானாலும் சரி, அவன் மேல் இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்து அவனை மேற்கொள்ளும். Under the old covenant, பழைய உடன்படிக்கையின் கீழ் to all those people that lived under the old covenant, this law was given. பழைய உடன்படிக்கையின் கீழ் வாழ்ந்த எல்லாருக்குமே இது கொடுக்கப்பட்டது. That if they diligently obey the voice of the Lord God and do what the Lord says, carefully observe his commandments, கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாய் செவி கொடுத்து அதன்படி செய்ய கவனமாய் இருந்தால், it says the Lord will set you high above all nations of the earth. கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். It's not just for a few persons, it is for the whole nation of the people of God, the Israelites. இது ஒரு சில ஆட்களுக்கு மட்டுமல்ல, தேவ ஜனங்களாகிய இஸ்ரவேலின் தேசம் முழுவதுக்கும் God சொல்லப்பட்டது. says, you listen to me and do what I say and obey my word and diligently obey my word, you will be like this. தேவன் சொல்லுகிறார், வார்த்தைக்கு உண்மையாய் செவி கொடுத்து அதை கவனமாய் கேட்டு அதன்படி செய்ய நீங்கள் ஜாக்கிரதையா இருந்தால் இப்படி எல்லாம் செய்வேன். Verse 2 says all these blessings will come upon you and literally overtake you. இரண்டாவது சொல்லுகிறது, இவை எல்லாம் வந்து உண்மையில் வந்து உனக்கு பலிக்கும். You won't be chasing after things. நீ பொருட்களை நாடி போக மாட்டாய். Every good thing will chase after you. எல்லா நன்மையும் உன்னை தேடி வரும். Hello. And literally overtake you. உன்னை மேற்கொள்ளும். And fill you in such a way that you have no room to contain. இடங்கொள்ளாமற் போக மட்டும் உன்னை வந்து நிரப்பும்.
if you just obey the voice of the Lord God. கர்த்தர் தேவனாய் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால். Let me ask you, how many of you believe this? நான் உங்களை கேக்குறேன், எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீர்கள்? The other day I was listening to someone talk about this. அன்னைக்கு ஒரு பிரசங்கியார் இத பற்றி பேசிக் கொண்டிருக்கிறதை He said கேட்டேன். some people take Deuteronomy 28 very seriously. அவர் சொன்னார் உபாகமம் 28 அதிகாரத்தை சில வந்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கறாங்க. And they say God will bless you like this and bless you like that. கர்த்தர் இப்படி உன்னை ஆசீர்வதிப்பார், அப்படி உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொல்றாங்க. Bless your cattle and bless the produce of your ground and increase of your herds and so on. உன் நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், மாடுகளின் மந்தை இதெல்லாம் ஆசீர்வதிப்பார்னு சொல்றாங்க. That means even the fruit of your womb will be blessed like that. அப்படினா உங்க கர்ப்பத்தின் கனியும் அப்படிதான் ஆசீர்வதிக்கப்படும். So should that also not multiply? அப்படினா அப்ப கர்ப்பத்தின் கனியும் பெருக வேண்டாமா? Why are these same people who believe that God will bless them so abundantly and increase their cattle and increase their herds and multiply everything that they have, why are they not believing to have dozens and dozens of children? நிலத்தின் கனியில பெருக்கும், ஆடு மாடுகள பெருக்கும், நிறைய வரும்னு சொல்ற இதே ஆட்கள், பிரசங்கிக்கிற ஆட்கள் ஏன் பிள்ளைகளை மட்டும் டசன் கணக்கா பெத்துக்காம ஒன்னு ரெண்டு ஒன்னு நிறுத்திடுறாங்க அப்படின்னு கேட்டார் அவரு. What nonsense, huh? என்ன முட்டாள்தனம் பாருங்க. So he says this is not literal. ஆகவே என்ன சொன்னாரு, இது எழுத்தின்படியா எடுத்துக்கொள்ள கூடாது. If this is literal, then you must have many children. இது எழுத்தின்படி எடுத்துட்டா அப்ப பல நிறைய பிள்ளைகள் இருக்கணுமே. I'll tell you how you have many children. சொல்றேன் பாருங்க எப்படி நிறைய பிள்ளைகள் இருக்கு. God showed Abraham the stars of the sky. தேவன் வானத்து நட்சத்திரங்களை ஆபிரகாமுக்கு காண்பித்தார். He said, so shall your descendants be. உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும். You tell me, did Abraham have that many children? நீங்களே சொல்லுங்க, ஆபிரகாமுக்கு அவ்வளவு பிள்ளைங்க இருந்தாங்களா? Did he give birth to him and Sarah give birth to that many children? அவனும் சாராளும் இவ்வளவு பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்களா? The answer is yes and no. அதுக்கு ஆமான்னு சொல்லலாம், இல்லன்னு சொல்லலாம். The answer is no, because Abraham personally did not give birth to that many children. இல்லை என்ற பதில் ஏன் சொல்றேன்னா, ஆபிரகாம் தனிப்பட்ட முறையில் அவனே இத்தனை பிள்ளைகளை பெற்றெடுக்கவில்லை. But his descendants were just like the stars of the sky. ஆனால் அவனுடைய சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களை போல இருந்தது. Just like the cattle herd multiplies, his descendants multiplied and filled the face of this earth. எப்படி ஆடு மாடுகள் பெருகிட்டோ அதே போல அவனுடைய சந்ததி பெருகி பூமியை நிரப்பிற்று. And I say to you, that blessing belongs to us. நான் சொல்கிறேன், அந்த ஆசீர்வாதம் நமக்கு சொந்தம். Because the Bible says that God is looking for a godly seed. ஏனென்றால் வேதம் சொல்லுது, தேவன் தேவபக்தியுள்ள சந்ததியை தேடுகிறார். Sure, you will have many children. நிச்சயமாய் உங்களுக்கு பல பிள்ளைகள் இருக்கும். Just like the cattle herd multiplies, you will multiply. எப்படி ஆடு மாடுகள் பெருகுறதோ அதே போல நீங்களும் பெருகுவீர்கள். That doesn't mean that you will have 48 children. அப்படினா உங்களுக்கு 48 பிள்ளைகள் பிறக்கணும் கிடையாது. It means that you will have children and your children will have children and they will have children and they will have children. You will have descendants multiplying and becoming a force on this earth. அது அர்த்தம் என்ன? உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கும், அப்படியே போய் கொண்டு உங்களுடைய சந்ததி இந்த பூமியை நிரப்பி இருக்கும். Because God wants a godly seed. ஏனென்றால் தேவனுக்கு தேவபக்தியுள்ள சந்ததி தேவை. God looks at children and he says, these are children that you bore for me. தேவன் உங்களுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் இவர்களை எனக்காக பெற்றீர்கள். So that's God wants it. ஆகவே தேவனுக்கு அது தேவை. And believe that God is interested in your descendants. ஆகவே தேவன் உங்கள் சந்ததியிலே ஆர்வமாய் இருக்கிறார் என்பதை நம்புங்கள். Amen. Amen. That is why again and again the Bible says, listen to the voice of the Lord and do according to all that is said there, so that you and your descendants, you and your children and your children's children may prosper and things may go well with you. ஆகவே தான் வேதம் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறது, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதன்படி செய்ய கவனமாயிரு, அப்பொழுது நீயும் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் நன்றாயிருப்பீர்கள். Many of us don't think like that. நம்மில் பலர் அப்படி நினைக்கிறதே கிடையாது. God is already thinking about your children and your children's children and their children. ஆனால் தேவன் உங்கள் பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகளை பற்றி ஏற்கனவே நினைக்க ஆரம்பிச்சார். Some of you are not even married, you are not even thinking about children. உங்களில் சிலர் இன்னும் கல்யாணம் ஆகல, பிள்ளைகளை பற்றி எல்லாம் யோசிக்கவே இல்லை. God has already got it planned for many generations. தேவன் பல தலைமுறைக்கு ஏற்கனவே திட்டமிட்டு விட்டார். God wants to bless you abundantly. தேவன் உங்களை சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்க விரும்புகிறார். So don't give any excuse for putting away Deuteronomy 28. Deuteronomy 28 is real. ஆகவே 28 அதிகாரத்தை சாக்குபோக்கு சொல்லி தள்ளிடாதீங்க, இது நிஜம். Now the reason why I came to Deuteronomy 28 28 ஏன் நான் வந்தேன்னா இப்போ is because Jesus was born under the law. இயேசு நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவராய் பிறந்தார். Amen. Amen. The Bible says in Galatians chapter 4 verse 4, கலாத்தியர் 4:4 வேதம் சொல்லுகிறது, when the fullness of time came, God sent forth his son,
born under the law, born of a woman. காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று. Who was Jesus? இயேசு யார்? He was born as a descendant of Abraham. அவர் ஆபிரகாமின் சந்ததியிலே வந்து பிறந்தவர். He was born under the old covenant. அவர் பழைய உடன்படிக்கையில் வந்து பிறந்தவர். All the old covenant promises were there for him. Rights and privileges belonged to Jesus as a member of the old covenant. பழைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் ஸ்லாக்கியங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தம். ஏன்னா அவர் அந்த உடன்படிக்கையின் கீழே பிறந்தவர். Just like the people of Israel can be blessed with all the blessings of Deuteronomy 28, Jesus can be blessed. உபாகமம் 28ல இருக்க எல்லா ஆசீர்வாதங்களாலும் எப்படி இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியுமோ அதே போல இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட முடியும். As a Jew, as a descendant of Abraham. ஒரு யூதனாக ஆபிரகாமின் சந்ததியில வந்தவராக. Now does Jesus qualify for the blessings of Deuteronomy 28? உபாகமம் 28ல இருக்க ஆசீர்வாதங்களுக்கு இயேசு தகுதி வாய்ந்தவரா? You tell me. நீங்களே சொல்லுங்க. What qualifies a person for the blessings of Deuteronomy 28? உபாகமம் 28ல இருக்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒரு மனுஷனுக்கு உள்ள தகுதி என்ன? What is the qualification? என்ன தகுதி வேணும்? First verse tells it. முதல் வசனமே சொல்லுகிறது. Diligently obey the voice of the Lord. கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் செவிகொடு. Carefully observe all his commandments. அவருடைய கட்டளைகளை எல்லாம் கவனமாய் செவிகொடு. Now let me ask you. இப்ப கேக்குறேன் உங்களை பார்த்து. Do you know of any other person who observed it as carefully as he did and obeyed God as much as Jesus did? இயேசு தேவனுடைய கட்டளையை கவனமாய் கேட்டு உண்மையாய் செவி கொடுத்தது போல வேற யாராவது இருக்காங்களா? In the whole earth. முழு பூமியில. Has anyone ever lived like that? இது போல வேற யாராவது வாழ்ந்து இருக்காங்களா? So I say to you, if anyone qualifies for the blessings of Deuteronomy 28, it is first and foremost Jesus. ஆவே உபாகமம் 28ல இருக்க ஆசீர்வாதங்களுக்கு யாராவது தகுதி பெற்றிருப்பார்னு சொன்னா அதுல முதலும் பிரதானமா இருப்பது இயேசு. Hello. Because it says that he only spoke what Jesus spoke and did what spoke what God said and did what God said. என்ன வேதம் என்ன சொல்லுது? தேவன் என்ன சொன்னாரோ அதேதான் அவர் பேசினார். தேவன் என்ன செய்தாரோ அதேதான் அவரும் செய்தார். He had ultimate obedience, obeyed God even to the point of death on the cross. வேதம் சொல்லுது சிலுவையின் மரண பரியந்தம் அவர் தேவனுக்கு தம்மை தாழ்த்தி கீழ்ப்படுத்தினார். He even gave his life because God told him to. தேவன் அவரை உயிரை கொடுக்க சொன்னதால் அவருடைய உயிரை அவர் தந்தார். How many people will give today? எத்தனை பேர் நீ கொடுப்பாங்க? God asked you to give your life. உங்களுடைய உயிரை ஆண்டவர் கொடுக்க சொன்னார். He did it. அவர் செய்தார். Never sinned. ஒருபோதும் பாவம் செய்யவில்லை. Obeyed all of God's commands. தேவனுடைய கற்பனைகள் எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்தார். And I say to you, there is not a person in the whole world that more qualifies for the blessing of God under Deuteronomy 28 than Jesus Christ. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உபாகமம் 28 ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தகுதி வாய்ந்தவர் இயேசுவை போல யாருமே கிடையாது. What is the blessing of Deuteronomy 28? உபாகமம் 28ல உள்ள ஆசீர்வாதம் என்ன? Blessed in the city, blessed in the country. பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். The fruit of your body is blessed. உன் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். The produce of your ground is blessed. உன் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Your basket and kneading bowl is blessed. உன் மாடுகளின் உன்னுடைய கூடை மாபசை தொட்டி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். Coming in and going out you are blessed. வரையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். And your enemies will come one way and run 7 ways. எதிரிகள் ஒரு வழியை வருவார்கள், 7 வழியை ஓடுவார்கள். Your storehouses will have blessing. உன்னுடைய களஞ்சியங்களிலே ஆசீர்வாதம். Upon everything that you put your hand to, it will be blessed. நீ கையிடும் எல்லா வேலையிலும் ஆசீர்வாதம். The Lord will establish you. கர்த்தர் உன்னை நிலைப்படுத்துவார். And you will not borrow, but you will lend. நீ கடன் வாங்காமல் கடன் கொடுப்பாய். You will never be beneath, but be above. நீ கீழாய் இல்லாமல் மேலாய் இருப்பாய். You will not be the tail, be the head. வாலாய் இல்லாமல் தலையாய் இருப்பாய். All these things were true of Jesus. இவைகள் எல்லாமே இயேசுவை பொறுத்தவரையிலே உண்மை. I say to you, because Deuteronomy 28 promises this to everyone that walks according to the word of the covenant, Jesus was blessed according to Deuteronomy 28. உபாகமம் 28லே கற்பனையின்படி வாழ்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று வேதம் சொல்லுகிறபடினாலே கற்பனையின்படி வாழ்ந்த இயேசு அப்படிதான் ஆசீர்வதிக்கப்பட்டார் என்று சொல்லுகிறேன். Amen. Amen. Jesus was not a borrower. இயேசு கடன் வாங்கினவர் கிடையாது. கழுதையை borrow பண்ணல அவர். அவன் borrow பண்ணி வச்சிருந்தான். இவர் யூஸ் பண்ணிட்டு தொலைஞ்சு போன்னு கொடுத்தாரு. வச்சுக்க. He never borrowed anything from anybody. யார்கிட்ட இருந்தும் ஒண்ணும் அவர் கடன் வாங்கல. He preached from Peter's boat. பேதுருவின் போட்ல இருந்து பிரசங்கம் பண்ணார். He gave empty boat, he got a full boat and 2 boats full. காலி போட் தான் அவன் கொடுத்தான். ஆனா இவரோ 2 போட் நிறைய நிரப்பி கொடுத்தார். Hello. He He never borrowed. அவர் கடன் வாங்கவே இல்லை. He gave.
கொடுத்தார் அவர். He was blessed according to Deuteronomy 28. உபாகம் 28 படி அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். Everything that he put his hand to was blessed. அவர் கையிட்டு செய்த வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. Because he carefully observed all that God had commanded. என்றால் தேவன் கட்டளையிட்ட எல்லாவற்றையும் அவர் கவனமாய் செய்து வந்தார். He was a man under the law. அவர் உடன்படிக்கையின் கீழே வாழ்ந்தவர். Just as all the people of Israel were obligated to the law and under the law, he was obligated to the law. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கீழே கடமைப்பட்டிருந்தாலும் அதே போல தான் இவரும் இருந்தார். Born under the law. நியாயப்பிரமாணத்தின் கீழே பிறந்தவர். Therefore the recipient of God's blessings prescribed under the law. ஆகவே நியாயப்பிரமாணத்தின் கீழே சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டவர் அவர். Amen. Amen. How can such a person be poor? அப்படிப்பட்ட ஒரு ஆள் எப்படி ஏழையா இருக்க முடியும்? Died on the cross at 33 and a half years of age. 33 வயதிலே சிலுவையிலே மரித்தார். If something happens like that to someone today, there'll be a whole bunch of debtors who will be very sorry and they'll be crying. A separate grievance society will be formed. இப்படி இந்த வயசுல யாராவது இன்னைக்கு மரிச்சா ஒரு தனி துக்கம் கொண்டாட இன்னொரு தனி கூட்டம் இருக்கும். கடன் கொடுத்தவர்கள் கூட்டம். Because everybody is borrowed everywhere. எல்லாரும் எல்லா இடத்துலயும் கடன் வாங்கி வச்சிருக்காங்க. And they have not paid back. கடனை திருப்பி கொடுக்கல இன்னும். And sometimes I doubt, I wonder when Christians say come Lord Jesus, what they mean, you know. சில சமயத்துல எனக்கே சந்தேகமா இருக்கு. ஆண்டவரே சீக்கிரம் வாரும் கிறிஸ்துவங்க சொல்லும்போது. God says wait a minute, you first pay back, then I will come. ஆண்டவர் சொல்ல கொஞ்சம் இரு, எல்லா கடனையும் திரும்பி செலுத்து அப்புறம் வரேன் நான். You took a lot of money, if I take you then all these people will think very bad of me. நிறைய கடன் வாங்கிட்டே உன்னை நான் எடுத்துட்டா இவங்க எல்லாம் என்ன ஒரு மாதிரி நினைப்பாங்க. See, you can't trust these Christians very much because they say come Lord Jesus means they deliver me from this debt Lord. இதெல்லாம் நம்ம முடியல பாருங்க. ஆண்டவரே சீக்கிரம் வரணும் என்ன ஆண்டவரே கடங்காரன் தொல்லையில இருந்து காப்பாற்றும். ஆனா அதை யாரு சொன்னா ஒரு நல்ல பிரீச்சருங்க கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார் அடியேன் அப்படியே தூக்கி கொண்டு போயிட போறார் பறந்து செல்வேன் பறந்து செல்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. And when you tell them about prosperity, செழிப்பை பற்றி சொல்லி பாருங்க. He's a bad preacher, he's a prosperity preacher. செழிப்பை பேசுற பேசியார் மோசமானவர். He is wrong. சொல்றது He தப்பு. says Jesus was rich. இயேசு பணக்காரன் சொல்றாரு. I tell you my friend, if you believe this you can pay back all your debts. நான் சொல்ற நண்பர்களே இதை விசுவாசித்தா எல்லா கடனையும் திரும்ப செலுத்தலாம். If you believe this you will owe no man nothing. இதை விசுவாசித்தால் ஒரு ஆளுக்கும் ஒரு கடனும் பட தேவையில்லை. Because the blessings belong to you. என்றால் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு சொந்தமானவை. And you are under the new covenant, under the blood of Jesus, redeemed people of God, you will be much more blessed than Deuteronomy 28. நீங்கள் புதிய உடன்படிக்கையில் இருக்கிறீர்கள். இயேசுவினால் மீட்கப்பட்டவர்கள், இரத்தத்தின் உடன்படிக்கைக்கு உட்பட்டவர்கள், அவர்களை விட அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Some of you say, well brother, I don't know if I qualify. You said Jesus qualified, but how about me? I may not qualify. கேக்கலாம் இயேசு தகுதி பெற்றவரா இருந்தாரு ஆனா நான் தகுதி பெறவில்லை என்ன பற்றி என்ன? That's the problem brother, I'm not so holy. அதான் பிரச்சனை பிரதர், நான் அவ்வளவு பரிசுத்தமா இல்ல. If you look at your holiness, nobody will qualify, nobody can get to this blessing. உங்களுடைய பரிசுத்தத்தை பாத்தீங்கன்னா யாருமே தகுதி பெற முடியாது, யாருக்கு இந்த ஆசீர்வாதம் வராது. That is why God has so arranged it so well that I am riding on the back of Jesus. ஆகவே தான் தேவன் எப்படி ஏற்படுத்தினார்னா இயேசுவின் பின்னாடி நான் ஏறிட்டு போயிட்டு இருக்கேன் இப்போ. I am in him. நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். Because I am in him, God looks at me as the qualified person to get everything. Deuteronomy 28 says. நான் அவருக்குள்ளே இருக்கிறபடினாலே உபாகம் 28 சொல்ற எல்லா ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடியவனாக தான் தேவன் என்னை பார்க்கிறார். Therefore my cattle will multiply. ஆகவே தான் என்னுடைய ஆடு மாடுகள் பெருகும். The fruit of my womb will be blessed. என்னுடைய கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். My descendants shall increase. என்னுடைய சந்ததியார் பெருகுவார்கள். Coming and going out I'll be blessed. நான் வருகையிலும் போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். My basket and my kneading bowl will be blessed. என்னுடைய கூடையும் மாபிசரை தொட்டியும் My enemies will come one way and run 7 ways. எதிரிகள் ஒரு வழியாய் வருவார்கள் 7 வழியாய் ஓடி போவார்கள். Everything that I put my hand to do will prosper. நான் கையிட்டு செய்கிற எல்லாமே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். I will not be beneath, I'll be above. கீழாய் இல்லாமல் மேலாய் இருப்பேன். And I will be the head and not the tail. வாலாய் இல்லாமல் தலையாய் இருப்பேன். Not because I'm so good. நான் ஏதோ நல்லவன் Because I am in Jesus Christ. நான் இயேசுக்குள்ள இருக்கிறபடியால் That's the wonder of the new covenant. இதுதான் புதிய உடன்படிக்கையின் அதிசயம். Hallelujah. Hallelujah. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். In and of myself I do not qualify. நான் தனியாய் நின்று தகுதி பெறுவதில்லை. If it depended upon my qualification I may never qualify. என்னுடைய தகுதியை பார்த்தால் நான் ஒருபோதும் தகுதி பெற மாட்டேன். But since it depends upon Jesus and the sacrifice on the cross of Calvary. ஆனால் இது இயேசு சிலுவையில் செய்த அந்த தியாகத்தை பார்க்கிறபடியால் already I am qualified. ஏற்கனவே நான் தகுதி பெற்று விட்டேன். I just simply thank God every day for qualifying me. ஒவ்வொரு ஆண்டவரே என்னை தகுதிப்படுத்தினபடியால் நன்றி என்று தான் சொல்லுகிறேன். Thank God every day for making me a winner. என்னை ஜெயிக்கிறவனாய் வைத்திருக்கிறபடியால் ஒவ்வொரு நாள் நன்றி சொல்லுகிறேன். I thank God every day for making me a success. என்னை
என்னை வெற்றியுள்ளவனாய் வைத்திருக்கிறபடினாலே ஒவ்வொரு நாளும் நன்றி சொல்லுகிறேன். God has already written it. தேவன் ஏற்கனவே அதை எழுதி வைத்து விட்டார். That I will be blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். Now when I say I'm not talking about me. பாருங்க, நான் சொல்லும்போது என்ன பற்றி மட்டும் சொல்லல நான். I'm talking about all of us. நாம் எல்லாரை பற்றி சொல்லுகிறேன். Amen. Amen. We are blessed. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Blessed in and through Jesus Christ. இயேசுவுக்குள் இயேசுவின் மூலமாக. Amen. Amen. What a wonderful blessing it is. என்ன அற்புதமான ஒரு ஆசீர்வாதம் இது. You and I are blessed. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The curse is far from us. சாபங்கள் நம்மை விட்டு தூரமாய் இருக்கிறது. Oppression and terror are far from us. ஒடுக்குதலும் தீங்கிலும் நம்மை விட்டு தூரமாய் இருக்கிறது. The blessings of God are upon us. ஆசீர்வாதங்கள் நம்ம மேல் இருக்கிறது. Believe that every day. அதை ஒவ்வொரு நாளும் விசுவாசியுங்கள். Believe that you are a blessed child of God in Jesus Christ. நீங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே தேவனுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை என்று நம்புங்கள். The blood of Jesus has qualified you. இயேசுவின் இரத்தம் உங்களுக்கு அந்த தகுதியை தந்திருக்கிறது. God takes pride in blessing you. உங்களை ஆசீர்வதிப்பதிலே தேவனுக்கு பெருமை. Amen. Amen. Not only people say that Jesus was poor. இயேசு ஏழை என்று மக்கள் சொல்வது மட்டுமல்ல. The disciples were poor. சீஷர்களும் ஏழைன்னு சொல்லிறாங்க. One more thing they say. அவங்க சொல்ல இன்னொரு காரியம் என்னன்னா, the early church was also a poor church. ஆதி திருச்சபை ரொம்ப ஏழ்மையா இருந்த சபை. This kind of preaching will make all the churches today poor churches. இப்படி பிரசங்கம் பண்ணா இன்னைக்கு எல்லா சபைகளும் ஏழை சபைகள் ஆயிடும் பாருங்க. To be poor is virtuous, they think. அவங்க நினைக்கிறாங்க ஏழையா இருக்குது ரொம்ப நல்லது. And the same people that talk about the virtue of poverty, they always want money. தரித்திரம் ரொம்ப மேன்மையானது பேசுறதே ஆட்கள் தான் எப்போதும் பணம் பணம்னு இருப்பாங்க. Just before preaching they're saying we have to pay this bill, we have to pay the electricity, this that and everything. பிரசங்கம் பண்ணதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம இந்த பில் கட்டணும், எலக்ட்ரிசிட்டி பில் கட்டணும், இத பண்ணணும், அத பண்ணணும் சொல்லிட்டு இருப்பாங்க. I went to one meeting. ஒரு கூட்டத்துக்கு போனேன் நான். And they said, look at how many tube lights we have put. சொன்னாங்க எத்தனை டியூப் லைட் போட்டுருக்கோம் பாருங்க. Each tube light costs this much. ஒவ்வொரு டியூப் லைட்டுக்கும் இவ்வளவு ஆகுது. You know how much it costs every day? ஒவ்வொரு நாளும் எவ்வளவு செலவாகுது தெரியுமா? This is how much it costs. இதுக்கு இவ்வளவு செலவாகுது. But we have had meetings for last 5 days. ஆனா 5 நாள் கூட்டம் நடத்தி இருக்கோம். Nothing came. இது வரைக்கும் ஒண்ணும் வரல. I thought it's good nothing came for you. Because what you preach is what you get. நீங்க என்ன பிரசங்கம் பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆக உங்களுக்கு வராது நல்லதுதான். So today you all try to give little bit more. ஆக இன்னைக்கு எல்லாரும் கொஞ்சம் அதிகமா கொடுக்க பாருங்க. Because we need this much every day. ஏனா ஒவ்வொரு நாளும் நமக்கு இவ்வளவு தேவை. Now I am sitting there and I said, who told you to have this meeting? நான் உட்கார்ந்து என்ன யோசிச்சேன்னா, இந்த கூட்டத்தை உன்னை யார் நடத்த சொன்னது? Did the people ask you to have this meeting? மக்கள் எல்லாம் கேட்டாங்களா கூட்டம் நடத்துங்கன்னு? Before you have the meeting, think whether you can do this meeting. கூட்டம் நடத்துக்கு முன்னாடி யோசிக்கணும், நடத்த முடியுமா முடியாதா? If you can do the meeting, do it. கூட்டம் நடத்த முடியும்னா செய்யுங்க. But if you don't do the meeting, please, for God's sake, do not, put God to shame. நடத்த முடியலனா தயவு செய்து ஆண்டவரை அவமானப்படுத்தாதீங்க. அவ்வளவு பேருக்கு முன்னால் நின்னு கர்த்தரை அவமானப்படுத்த வேண்டாம். Hello. Everybody is very quiet. ரொம்ப அமைதியா இருக்கீங்க. Don't put God to shame. ஆண்டவரை அவமானப்படுத்த வேண்டாம். Lift up God. தேவனை உயர்த்துங்கள். That's when people will get saved. அப்போதான் மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். Lift up Jesus. இயேசுவை உயர்த்துங்கள். That's when the poorest person, the most hopeless person will receive hope. அப்போதான் மிகவும் ஏழ்மையிலே நம்பிக்கையற்ற இருக்கிற மனுஷனுக்கு கூட நம்பிக்கை பிறக்கும். He is coming there without food, without job, without money, without all these things, and with a great deal of problems, and he's sitting there and he's listening to your problems. அவன் பாருங்க ஏழ்மையில தரித்திரத்துல வேலை இல்லாம நம்பிக்கை இல்லாம வந்து அங்க உட்கார்றான் கூட்டத்துல, நீங்க அவங்ககிட்ட உங்க பிரச்சனை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. And the preacher is saying, I could not sleep last night because I was thinking, God, how am I going to pay this bill? பிரசங்கர் சொல்றாரு, நேத்து ராத்திரி எல்லாம் தூங்க முடியல, யோசிச்சேன் ஆண்டவரே இந்த பில் எல்லாம் எப்படி நான் கட்ட போறேன்னு. One preacher told me ஒரு பிரசங்கர் that some young people went to a retreat. சில வாலிபர்கள் ஒரு ரெட்ரீட்டுக்கு போனாங்களாம். They said everybody it costs 150 rupees for 3 days. 3 நாளைக்கு 150 ரூபாய். They went to some hill place. ஏதோ ஒரு மலை பிரதேசத்துக்கு போனாங்க. So at the end of the 3 days, 3 நாட்கள் முடியவில்லை. the main man got up and said, தலைவர் எழுந்து நின்றார், we have 5,000 rupees shortage. 5000 ரூபாய் நமக்கு இன்னும் ஷார்ட்டேஜ். 3 powerful days. Now he's going மூன்று வல்லமையுள்ள நாட்கள் அங்க. Now he's going to spoil everything. இப்ப எல்லாத்தையும் கெடுக்க போறாரு. Before they go, he's going to send them with a crushed feeling. போறதுக்கு முன்னாடி ஆள்ல நொறுக்கி அனுப்ப போறாரு இப்போ. He says 5,000 rupees shortage. 5000 ரூபாய் குறைவுபடுகிறது. How can you go home without paying this 5,000? 5000 ரூபாய் நீங்க கொடுக்காம எப்படி நீங்க வீட்டுக்கு போகலாம்? என்ன அது வர சொல்லிட்டு அப்புறம் 5000 ரூபாய் எப்படி வீட்டுக்கு போலாம்? வர சொன்னீங்க 150 ரூபாய் கட்டினா கட்டியாச்சு, சாப்பாடு போட்டீங்க சாப்பிட்டாச்சு, பிரசங்கம் பண்ணீங்க கேட்டாச்சு, நான் வீட்டுக்கு போகணும் சார். I have to go home. You can't tell me I can't go home. வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொன்னா எப்படி? இது ரொம்ப அநியாயம் இது. அதனால மீட்டிங் போறதுக்கு முன்னால யோசிக்கணும், என்ன மாதிரி மீட்டிங் போறீங்க. You have to think, திரும்பி வருவீர்களா என்று யோசிங்க.
You have to think about whether you will come back. திரும்பி வருவீங்களா இல்லையா அதையும் யோசிச்சு Even if you come back, you will come back only as a useless person. அப்படியே திரும்பி வந்தாலும் கூட ஒண்ணுக்கு உதவாதவங்களா தான் திரும்பி You will வருவீங்க. lose whatever faith you have had in God. இருக்கிற கொஞ்ச நஞ்ச விசுவாசம் எல்லாம் போயிட்டு தான் வருவீங்க. How can you go home? 5,000 rupees is needed. 5000 ரூபாய் நமக்கு தேவை. நீங்க எப்படி வீட்டுக்கு போகலாம்? All these fellows are young fellows, you know, they are not working or earning. இவங்க வாலிபர்கள் வேலைக்கு போய் சம்பாரிச்சு அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாம் Their கிடையாது. parents or pastors or somebody sent them, you know, paid their money. அவங்களுடைய பெற்றோரோ அல்லது சபையோ காசு கொடுத்து அனுப்பி இருக்காங்க போயிட்டு So வாங்க. the preacher says, all right, I know you have no money, பிரசங்க சொன்னார் சரி உங்க கையில காசு இருக்காதுன்னு எனக்கு but you தெரியும். can't go home until you settle this. ஆனா இது முடிவு கட்டாம போக கூடாது. Why should I settle your bill? உங்க பில் எல்லாம் நான் ஏன் செட்டில் பண்ணனும்? You can't go home. வீட்டுக்கு போக முடியாது. I know you don't have any money, உங்க கையில காசு இல்லன்னு தெரியும். but ஆனா you give a pledge today. இன்னைக்கு எழுதி கொடுத்துட்டு போங்க. போறதுக்கு முன்னால துண்டு சீட்ல எழுதி கொடுத்துட்டு போங்க. Or you give your watch. அல்லது உங்க வாட்ச் கொடுத்துட்டு போங்க. You give your chain or ring or whatever you have. செயின் ரிங் என்ன இருக்குதோ கொடுங்க. And these holy people don't have any chain or ring also. That is also a problem. இவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் செயின் ரிங் எல்லாம் கூட இருக்காது அவங்க. போடவே வேணான்ட்டு அப்புறம் செயின் ரிங் கொடுங்க எங்க இருந்து கொடுப்பாங்க? பாவம். He doesn't have. அதுவும் இல்ல அவங்க கையில. So all these boys prayed so hard to deliver God to deliver them from that. வாலிபர்லாம் தயவு செய்து ஆண்டவரே எங்களை காப்பாத்தன்னு ஒரு ஜெபம் வேறங்க. And some of the young people told me, Pastor, never in our life again we will go to that சில meeting. வாலிபர் சொன்னாங்க பாஸ்டர் மறுபடியும் வாழ்க்கையில அந்த மாதிரி கூட்டத்துக்கு போகவே மாட்டோம் அப்படி. Thank God for delivering us. எங்களை காப்பாற்றுனதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Some of them even after going home they are feeling guilty because they went there and ate and this man is 5,000 rupees in debt. சிலருக்கு வீட்டுக்கு போன பிறகு அந்த குற்ற உணர்வு போறாங்க. அங்க போய் சாப்பிட்டு வந்துட்டோம் இப்போ நம்மால அவருக்கு 5000 ரூபாய் கடன் அப்படி. This is how people's faith in God is destroyed. இப்படிதான் கடவுள் மேல் மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை விசுவாசம் கெட்டு போகுது. Are you there? இருக்கீங்களா? Our God is a mighty God. நம்முடைய தேவன் வல்லமையுள்ள தேவன். Amen. Amen. He is not a 5,000 rupees shortage God. இவர் 5000 குறைவுள்ள தேவன் அல்ல. He is a God who fed 5,000 people. இவர் 5000 பேரை போஷித்த தேவன். Hello. ஹலோ. He is a wonderful God. அதிசயமான தேவன் இவர். Give that picture of God. தேவனை குறித்து அப்படிப்பட்ட ஒரு படத்தை Keep that காண்பியுங்கள். picture of God in your heart and your mind. அப்படிப்பட்ட ஒரு படத்தை உங்கள் மனதிலும் உள்ளத்திலும் வையுங்கள். Meditate upon that God. அந்த தேவனை தியானியுங்கள். Paul said, my God. பவுல் சொல்றார் என் தேவன். A lot of preachers can't say that. நிறைய பிரசங்கியாளர்கள் சொல்ல முடியாது அப்படி. A lot of preachers will say, my God has not come up with the 5,000 rupees. நிறைய பிரசங்கியாளர்கள் சொல்றாங்க என் தேவன் இன்னும் 5000 ரூபாய் கொடுக்கல. But Paul says, ஆனா பவுல் சொல்லுகிறார் my God. என் தேவன். I have a different kind of God than what some Christians are preaching. சில கிறிஸ்தவர்கள் பிரசங்கிக்கிறாங்களே அந்த தேவனோட வித்தியாசமா இவர் இருக்கிறார். My God என் தேவன் shall supply all your needs. உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். He didn't tell them you supply my needs. நீங்க என் தேவையெல்லாம் சந்திங்கன்னு சொல்லல. He said, my God will supply all your needs. அவர் சொல்றார் என் தேவன் உங்கள் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். You are here not just so that you can supply God's needs. You are here to listen to the wonderful word of God that tells you that my God, the God I believe in, I'm preaching about, will supply all your needs. தேவனுடைய தேவைகளை சந்திக்க நீங்க இல்லை, மாறாக நான் பிரசங்கிக்கிறேன் இந்த தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்ற பிரசங்கத்தை கேட்க தான் நீங்க இருக்கிறீர்கள். You can't meet God's needs தேவனுடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க முடியாது. because God does not have any needs. ஏனென்றால் தேவனுக்கு தேவைகளே கிடையாது. God is abundant in everything. தேவன் எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர். He's got too much of everything. அவர்கிட்ட எல்லாமே ஏராளமா இருக்கிறது. Lives in a golden city, walks in the golden street with gates of pearl. தங்க நகரத்தில் வாழ்கிறார், தங்க வீதியில உலாவுகிறார், வாசல்கள் எல்லாம் முத்துக்கள் பதிந்தது. So no, God doesn't need your help. ஆகவே உம்முடைய உதவிக்கு தேவனுக்கு தேவை The கிடையாது. church is here to tell you that God will supply your needs. தேவன் உங்கள் தேவைகளை சந்திப்பார் என்று சொல்லவே சபை இருக்கிறது. I want to tell the poorest people today that God, there is a God who loves you. ஏழைகளுக்கு நான் இன்னைக்கு சொல்லுகிறேன், உங்களை நேசிக்கிற தேவன் ஒருவர் உண்டு. He loves you that he gave his son Jesus. அவர் உங்களை நேசித்தபடியாலே தம்முடைய குமாரனாகிய இயேசுவை He தந்தார். loves you so much that he not only put your sin, but he became poor and put your poverty upon him. அவர் உங்களை எந்த அளவுக்கு நேசித்தார், உங்கள் பாவங்களை மட்டுமல்ல உங்கள் தரித்திரத்தை அவர் மேல் வைக்கிற அளவுக்கு நேசித்தார். So that you may be made rich. நீங்கள் ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கப்படும்படிக்கு God wants to bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants to bless you so that you will have no room to contain the இடம் blessing. கொள்ளாமல் போக மட்டும் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். God wants your barns to overflow. உங்களுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வழிய தேவன் விரும்புகிறார். God wants your vats to overflow. உங்களுடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய தேவன் விரும்புகிறார். Amen. ஆமென். God wants
wants abundant life for you. உங்களுக்கு தேவன் பரிபூர்ண ஜீவனை கொடுக்க விரும்புகிறார். That is what you are hearing today, my friend. அதைதான் இன்றைக்கு நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். When you go home today, இன்றைக்கு வீட்டுக்கு போகும்போது praise this God of abundance. இந்த சம்பூர்ணத்தின் தேவனை துதியுங்கள். Your God will supply your need. உங்கள் தேவன் உங்கள் தேவைகளை எல்லாம் சந்திப்பார். You have come to the right God. சரியான தேவனிடம் A வந்திருக்கிறீர்கள். God will not take from you, but he is in the business of giving to you. உங்களிடமிருந்து எடுத்துக்கொள்ளாத தேவன் இவர், மாறாக உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிற தேவன். Hallelujah. Hallelujah. Shall we all stand together? எல்லாரும் எழுந்திருப்போமா? We'll look at it next Sunday. அடுத்த வாரம் நாம் தொடருவோம். Next Sunday I'm going to talk about the early church. அடுத்த வாரம் ஆதி திருச்சபை குறித்து பேச போகிறேன். I'm going to talk about the apostle Paul. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து பேச போகிறேன். All these people. மற்ற எல்லா ஆட்களை குறித்து. Amen. ஆமென். How many of you are blessed people? எத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? Say, I'm blessed சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் in Jesus Christ கிறிஸ்து இயேசுவுக்குள். with every blessing எல்லா ஆசீர்வாதங்களினாலும் in Christ Jesus, கிறிஸ்து இயேசுவுக்குள் with all blessings. சகல ஆசீர்வாதங்களினாலும். Deuteronomy 28 உபாகமம் 28 and all the blessings mentioned there அங்க சொல்லப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் is mine என்னுடையவைகள் through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. I am in Christ. நான் கிறிஸ்துவுக்குள் So இருக்கிறேன். all those blessings belong to me. ஆவின் ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு Blessings சொந்தம். in my spirit, என்னுடைய ஆவியில் ஆசீர்வாதங்கள், blessings in my soul, என்னுடைய ஆத்மாவில் ஆசீர்வாதங்கள், blessings in my body, என்னுடைய சரீரத்தில் ஆசீர்வாதங்கள், blessings in my family, என்னுடைய குடும்பத்தில் ஆசீர்வாதம், blessings in the work of my கைது hands, செய்த வேலையில் ஆசீர்வாதம், blessings in my business, என்னுடைய வியாபாரத்தில் ஆசீர்வாதம், blessings in my profession, என்னுடைய தொழிலில் ஆசீர்வாதம், blessings in sales, blessings, வியாபாரத்தில் ஆசீர்வாதம், blessings in marketing, மார்க்கெட்டிங்கில் ஆசீர்வாதம், blessing in everything that I put my hand to கைது do. செய்த எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம், Blessings and more blessings. ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம், Blessings and blessings and more blessings overtake me ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் என்னது வந்து என்னை மேற்கொள்ளுகிறது through Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. Hallelujah. ஹalleluya. Amen. ஆமென்.